குறைஞ்ச பட்ஜெட்ல வந்து நீங்கள் வீடுகள் கட்டணும்னு சொன்னால் ட்ரீம் ஹவுஸ்ல வந்து ரெண்டு பேர் ஒன்று டிசைன் வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் வருவார் சில விஷயங்களை டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டும் சேர்ந்து வருவார் ரைட் இந்த வீடை பார்த்தீங்கன்னா இது முழுக்க வந்து 100க்கு 80% வந்து கிளைண்ட் இந்த ப்ரையாரிட்டி தான் முந்தி வந்து ஒரு லாங் ப்ராசஸ் டைமில் பில்டிங் கட்டின்னு போவாங்க ப்ராப்பராக கட்டி கியூரிங் பண்ணி ஆனால் இப்போ வந்து எல்லாமே ஃபாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் பிகாஸ் இட்ஸ் ரஷ்யூவல் ரைட் இப்போ ஒன் டைம் முடிக்கணும்னு சொல்லியிருக்கா அப்போ சில இடங்களில் வந்து சரியான முறையில் கியூரிங் செய்யாமல் விட்டுருவாங்க யூஸ் பண்ண வந்து வன்னித்தகு இதுல வந்து கலர் டெக்ஸ்டரை பார்க்கலாம் வந்து கபிலம் ப்ரௌன் அடிப்பேர் கிளைண்ட் வந்து இருக்கேக்க வந்து அவங்க சரியாக கஷ்டப்பட்டு தான் அந்த காசு உழைக்கிறாங்க அப்போ இந்த விஷயங்கள் சொல்லி எப்படி தாங்க மார்னிங் 6 to ஈவினிங் 6 மட்டும் ஈவினிங் நைட் மட்டுமே ஃபுல்லாக இருக்கிற குழி தாங்க முடியாது தங்களை வீட்டுக்கு போன முகத்தை பார்த்து கதை கேளாது அப்படிப்பட்ட காசுகளில் உழைச்சி இந்த வீடு அப்போ அந்த உணர்வுகள் வந்து நான் கட்டுற வீடுகள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணப்படும் இப்போ நாங்கள் சொல்ல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் குட்டி விஷயங்கள் அந்த நம்ம தாட் ப்ராசஸ் இருக்குன்னு நீங்கள் விளங்கி கொள்வீங்க இவன் ஒரு சின்ன ஹவுஸை கூட இப்படி டிசைன் பண்ண யோசிக்க வேணாம் அவ்வளோ விஷயங்கள் நான் திங்க் பண்ணுற மாதிரி நான் சொல்லணும்ன்றதை நாங்கள் சொல்ல வரேன் ரைட் இப்போ நீங்கள் ஓடி செக் பண்ணி பார்க்க குவாலிட்டி பார்க்கணும் நீங்கள் இங்கே இப்படி பிடிக்கணும் பிடிச்சிட்டு தட்டி பார்க்குறது டிங் டிங் டிங்னு சத்தம் வந்தால் நல்லா ஓடு காஞ்சி நல்லா வந்துக்கிறேன் அப்போ அது டிபெண்ட்ஸ் இப்போ கேம்பஸ் ஃபினிஷிங் ரூஃப் செய்கிறாங்கன்னா அது கலர்லெஸ் அடிப்பாங்க இந்த கருப்படிச்சா ஃபினிஷிங் எடுக்கல அது இந்த சீலிங் வந்து நாங்கள் கட் ஆஃப் பண்ணணும் ஒன்று வந்து நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது மெஸ்கன்ஸோ ரைனோ அதில் வர லெவல் ஷீட் தான் யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி 3 விஷயம் இருக்குது ரைனோ மஸ்கன்ஸ் இருக்கிறார் அடுத்து வந்து எங்களுக்கு எல்டோரான பிராண்ட் இருக்கிறார் இந்த எல்டோரா வந்து 100% வந்து இயற்கை நான் டிசைன் பண்ண வீடுகள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு லெவலில் ஒன்று வேறு கட்டி ஒரு லெவலில் ஃபினிஷிங் வேறு உண்மையான கண்கள் இருந்து கண்ணீர் வரும் இப்போட எமோஷனில் தான் இருக்கு எனக்கு என்னடா நாங்கள் படித்த கல்வி வந்து ஒரு குடும்பத்துக்கு ஏதோ வழியில் வந்து ஒரு சேவை தானே மாதிரி நாங்கள் அதை காசு பண்ணி செய்தாலும் அது சேவை வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காணொலி என்னன்னு சொன்னால் இவ்வளவு நாளும் நாங்கள் ஹோம் டூர் வீடியோ பார்த்துருப்போம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முழுதாக வந்து ஃபினிஷ் பண்ண வீடுகளாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் ஒன்கோயிங் ப்ராஜெக்ட் அதாவது வந்து இப்போ கட்டுமான பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் இந்த காணொலியை பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 858 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு அதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளவு காலம் பார்க்குறது வந்து லக்ஸரியான வீடுகள் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செமி லக்ஸரி மாதிரி இப்போ நீங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வீடுகள் கட்டணும்னு சொன்னால் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வீடுகள் நீங்க தெரிவு செய்யலாம் இந்த மாதிரி வீடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்ப காலத்திலே இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல கட்டுவீங்க ஆனா வந்து என்ன சொன்னா அட்டாச் பாத்ரூம் வந்து இந்த வீட்டின் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வந்து அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொஞ்சம் அந்த மாடர்ன் லுக்கில் வந்து செய்யிருக்கணும் இந்த அவுட்புட் வந்து நான் இந்த ஆர்கிடெக்சர் டிசைன் அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தருவேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் டிசைன் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் வந்து இது இந்த வியூ வந்து இப்படி இருக்குமென்னு சொல்லி என்ன சொன்னாங்க இப்போ இன்னும் ஃபினிஷ் பண்ணாத வீடுன்றபடியா உங்களுக்கு இன்னும் வடிவா விளங்காத என்ன மாதிரி டிசைனில் வருமென்னு சொல்லி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நண்பன் ஒரு ஆளை தான் கட்டுப்படுது அந்த நண்பன் யாருன்னு சொல்லி நான் இப்போதைக்கு நான் காண்பிக்க மாட்டேன் ஒரு குறுகிய காலம் இன்னும் ஒரு 2-3 வீடுகள் நாங்கள் பார்த்தா பிறகு இந்த நண்பன் யாருன்னு நான் காண்பிப்பேன் இந்த நண்பன் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட்ராஸ் பில்டர்ஸ் சொல்லி ஆர்கிடெக்ட் டிசைனரா வந்து சிவசங்கர் சொல்லி ஒரு அண்ணாவோட நான் இந்த வீடு சம்பந்தமா நாங்கள் கதைக்க போறோம் மறக்காம சேனல்ல புதுசா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடு என்ன மாதிரி அமைய போகுதுன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நாங்கள் இந்த வீட்டின் ஆர்கிடெக்சர் கன்சல்டன்ட் சிவசங்கர் என்ன அவர் தான் மீட் பண்றோம் வணக்கம் 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 முதல்ல வந்து உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் உங்களை எல்லாரையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆக்சுவலி நான் ஒரு ப்ராஜெக்ட் பிறகு ஒரு யூடியூப் வீடியோவில் சந்திக்கிற வந்து ப்ராப்பராக ஒரு யூடியூபில் சந்திக்கிற வந்து இதன் முதல் தடவை ஸோ அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றிகள் என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து எனது பேர் வந்து சிவபாலன் சிவசங்கர் நான் வந்து நல்லூரில் பிறந்து வளர்ந்த நான் ஜெஃப்னா காலேஜ் நான் படித்த ஸ்கூல் தென் அதுக்கு பிறகு நான் இந்த இந்தியன் ஸ்காலர்ஷிப் மூலம் வந்து நான் செலக்ட் பண்ணப்பட்டு நான் என்னுடைய இந்த கட்டட வடிவமைப்பு சார் கலையை வந்து படிஞ்சது ஃபுல்லாக கேரளாவில் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் நான் அங்கே தான் ஃபுல்லாக படித்து நடந்துக்காண்டி அந்த யூனிவர்சிட்டி நான் கட்டாயம் தேங்க் பண்ணணும் அது இந்தியாவிலே வந்து ஆர்கிடெக்சர் டிசைனில் 2nd ரேங்க் ஹோல்டர் யூனிவர்சிட்டி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோழிக்கோடு கேலாம் படிச்சு நான் ஸோ எனக்கு நான் அந்த கிடைச்ச சந்தர்ப்பம் வந்து எனக்கு உண்மையாக யூஸ்ஃபுல்லாக இருந்த காரணம் வந்து இங்கே இலங்கையில் இருக்கிற கிளைமேட் அந்த ட்ராபிக்கல் ஆர்கிடெக்சர் ட்ராபிக்கல் கிளைமேட்னு சொல்லுவாங்க ரைட் ட்ராபிக்கல் ஃபீல் ஸோ அந்த வெதர்ன்ற ஒரு விஷயமும் கேரளாவில் இருக்கிற அந்த வெதர் ஃபீல் கிட்டத்தட்ட ஒன்றா இருப்பேன் நீங்கள் ஜெஃப்னால் இருக்கிற ஒரு கலாச்சார வீடுகள் எப்படி இருக்குமோ அதே ஐடென்டிக்கலாக வந்து கேரளாவில் இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த ஐடென்டிக்கலான பில்டிங் கல்ச்சர் அண்ட் வெதர் ஃபேக்டர்ஸ் வந்து இருந்த வரையா எனக்கு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது நான் என்னோட இன்டர்ன்ஷிப்பும் வந்து படிச்சிருக்க இன்டர்ன்ஷிப்ஸ் மெடிக்கல் ரைட் இப்போ எங்களோட கோர்ஸ் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் அப்போ அதில் நான் 6 மந்த் இன்டர்ன்ஷிப்பும் வந்து கேரளாவில் இருக்கிற நம்பர் 1 ஒரு ஆர்கிடெக்சர் ஃபீல்ட் பிசி ஆர்கிடெக்சர் இந்த ட்ரைனிங் முடிச்சு நான் அப்புறம் கிளம்பு ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் கம்பெனி
தென் அப்புறம் நான் இங்கே எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் நிரம்ப வர தொடங்கின பிறகு நான் ஃப்ரீலான்ஸாக இங்கே ஒர்க் பண்ண தொடங்கிட்டுருக்கிறேன். இப்போ நிரம்ப ப்ராஜெக்ட்ஸ் போய்க்கொண்டிருக்கு. நீங்கள் இந்த அண்மையில் ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க விரும்பினீங்கன்னா இப்போ மெரதடியில் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருந்தேன். மெரதடியில் வந்து தெற்கு வாசல் கோபுரம் பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு கல்விக்கூடம் இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணது வந்து நான் தான். ஸோ அது அப்படி அதை விட நிரம்ப டிசைன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. பட் இந்த பர்சனல் சோஷியல் மீடியா இருக்கும் இல்லையா நான் யூடியூப்க்கு இன்னும் எக்ஸ்போஸ் ஆகலை. இப்போதைக்கு அவ்வளோ தான் சொல்லலாம். நிரம்ப ப்ராஜெக்ட்ஸ் நிரம்ப டிசைனும் போய்க்கொண்டிருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் போய்க்கொண்டிருப்பேன். ஸோ வில் சி என்னென்ன விஷயம் கேட்குறேன்னு பார்ப்போம் நாங்கள் இதில். இப்போ அண்ணாட் நான் கேட்டுக்கொள்ள போகிறோம். இப்போ இந்த வீடு கட்டுறேன்னு சொன்னேன், இந்த மாதிரி வீடுகள் அமைச்சு கொள்றோம்னா அதிகம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதே நேரம் மாடர்னாகவும் இருக்கணும். அது அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட யாழ்ப்பாண கல்ச்சரில் வந்து மணியடி சாத்திரம்னு சொல்லலாம் பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னால் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடுகள் அமைக்கணும் வந்து. இப்போ அதுக்கேற்ற மாதிரி அமைக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடு என்ன மாதிரி அமைச்சு நீங்கள் இந்த விஷயம் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான விஷயம் சொல்கிறேன் வந்து எல்லாம் டிப்பிக்கலாக வந்து மார்க்கெட்டிங் சேர்க்கை இல்லை சேர்க்க சொல்கிறது கனவு இல்லை கட்டணும் ட்ரீம் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ட்ரீம் ஹவுஸ்ன்றதுக்குரிய டெஃபினிஷன் என்னென்னு நம்ம பேர் தெரியாமல் இருப்பேன். ட்ரீம் ஹவுஸ்னு சொல்லிக்கு வந்து அது முழுக்க வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய வந்து இந்த வீட்டை யார் குடியிருக்க போகிறாங்களோ இல்லை யாருக்கானே இந்த வீட்டை காட்டுறோமோ ஸோ அவங்களோட நினைவுகள் அவங்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம் இருக்கோ அதை பேஸ் பண்ணப்பட்டு நான் அவுட்புட்டை கொண்டு வரதான் ட்ரீம் ஹவுஸ். அந்த ட்ரீம் ஹவுஸில் வந்து ரெண்டு வேறு, ஒன்று டிசைன் வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் வருவேன். சில விஷயங்களில் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டும் சேர்ந்து வருவேன். ரைட். ஸோ ப்ரையாரிட்டி வந்து அங்கே ஒரு டிப்பிக்கலாக நாங்கள் பார்க்க வந்து நெட்லேருந்து ஒரு படத்தை டெவலப் பண்ணி போட்டு இல்லை ஒரு பிளானுக்கு போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எலிவேஷனை போட்டுட்டு வந்து திஸ் இஸ் எ ட்ரீம் ஹவுஸ், யூஸ் எ ட்ரீம் ஹவுஸ்னு சொல்லிட்டு வந்து நான் என்ன பொறுத்த மட்டும் எந்த படிப்பின் நோக்கி அதை நான் ட்ரீம் ஹவுஸ் சொல்ல மாட்டேன். அது வந்து இருக்கிற விஷயத்தை ஒரு திருப்பி ரீஃபேப்ரிகேட் பண்ணுற மாதிரி தான் இருப்பேன். இப்போ நாங்கள் இந்த ஹவுஸ் வரைக்கும் வந்து இப்போ சில ஹவுசஸ் வந்து சொல்லுவாங்க ட்ரீம் ஹவுஸை டிசைன் பண்ணித்தாங்கன்னு ஒரு ஆர்கிடெக்டே கொடுப்பாங்க. 100% வந்து ஆர்கிடெக்ட் தான் டிசைன் செய்வார், எல்லாமே செய்வார். இப்போ கிளைண்ட் வந்து பார்த்து சந்தோஷம் தங்களுக்கு விருப்புகள் வெறுப்புகள் எல்லாம் மாற்ற செய்யணும். ரெண்டாவது பட்சம் இருக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள கிளைண்ட்ஸ். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு கோக்கில் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா வந்து அவங்க கிட்டத்தட்ட நிறைய வருஷமா அவங்க வந்து வாடகை வீடுகள் அந்த மாதிரி இருந்து வந்தாங்க. அப்போ அவங்களுக்காண்டி ட்ரீம் ஹவுஸ் சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அது ப்ராப்பர் ஆர்கிடெக்ட் கொண்டா டிசைன் பண்ண சொல்லி வந்து வி ஹேவ் ஸ்பெண்ட் லைக் 3 to 4 months வந்து வீடு டிசைன் மட்டும் ஆன்கோயிங் 16 ரிவ்யூஸ் மேலே போனோம் எங்களுக்கு. இப்போ 16 ரிவ்யூஸ் போயிட்டு அதில் 60% 70% வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் முடிச்சு மிச்ச 40 to 30% வந்து ஒன் ப்ரோக்ரஸ் பில்டிங் போய்க்கொண்டு ஒன் சைடு வச்சு டிசைன் முடிச்சினாங்க. ஸோ அந்த டிசைன் கிளைண்ட்ஸ் நீடும் ஒன்றும் வித்தியாசம் வந்துருப்பேன். ரைட். ஸோ அந்த கட்டத்தில் இந்த வீடை பார்த்தீங்கன்னா இது முழுக்க வந்து 100க்கு 80% வந்து கிளைண்ட் இந்த ப்ரையாரிட்டி தான். அவங்களுக்கு இந்த வீடு என்ன மாதிரி வரணும், இந்த லொகேஷன் வரணும், இன்ன சைஸில் வரணும், ஒரு பட்ஜெட் இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளான் தருவாங்க, இப்படி செய்யுங்க. ஸோ அதுல வந்து நாங்கள் எங்கிட்ட கன்சல்ட் போக்கு இதில் இதை போட்டால் இன்ன பிரச்சனை வரும், இதில் இதை போடா ஒரு ஆள் இதில் நல்ல விஷயம் இருக்குது. ரைட். அந்த விஷயம் வருங்க. அதை இந்த வீட்டுன வாசல் முகப்பு வந்து அவங்க மேற்கு வாசல் கட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி மேற்கு வாசலில் தான் இந்த வீடு இருக்கும். சாம்பிய மேற்கு வாசலில் தான் இருப்பார். ரைட். அடுத்து வந்து ரெக்டாங்கல் பட்டான டிசைன் வேணும்னா அவங்களோட விருப்பங்கள் இருக்குது. ஸோ அவங்களோட விருப்பங்களை முன்னுரிமைப்படுத்தி கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஒரு ஐடியா கேட்குறேன் நான், இந்த வீடு வந்து எத்தனை பிளானிங் போயிருக்கும் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு வீடு தான். ரைட். ஒரு 22க்கு 39 சைஸ் 250 ஸ்கொயர் ஃபீட். கிட்டத்தட்ட எத்தனை பிளானிங் ரிவிஷன் போய்க்கு எத்தனை பிளான்ஸ் போயிருக்க நீங்கள் யோசிக்கிறீங்க? நார்மலாக வந்து ஃபர்ஸ்டே முதல் ஃபுல் பிளானும் கொடுத்துருவீங்க. நம்ம கொடுத்து கிளைண்ட் வந்து ஓகே பண்ணிடுவீங்க. இது என்ன வேண்டாம் தெரியல. இதுவுமே கிட்டத்தட்ட 7லேருந்து 8 ரிவ்யூஸ் போனது பிளானிங் மட்டும். சின்ன வீடு தான். பட் ஒவ்வொரு ரூமோட லொகேஷனை மாத்துறது. இப்போ கிச்சன் இங்கே இருக்குன்னா பக்கத்தில் டைனிங் இஞ்சில் கொண்டு வருவோமா, அங்கால கொண்டு போவோமா, பாத்ரூம் லொகேஷன் அப்படி போடுவோமா. ரைட். அந்த குட்டி விஷயம் இப்போ சிட் அவுட் இதுல என்ன ரொம்ப டிசைன்ஸ் வருவார். இப்போ எனக்கு அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து கோட் இஸ் இன் டீடைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி விஷயங்கள்லாம் வந்து விஷயங்கள் இருப்பார். ஓவரால பார்க்க வாவன் இருப்பார். ஆனால் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா வாவன் இருப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயம் இந்த பிளான் அப்படி தான் நம்ம ரிவ்யூஸ் பண்ணோம். ஒன் ஸ்டேஜ் போய்க்குன்னா உள்ளுக்கு போய்க்கு அதை பற்றி விளங்கப்படுத்தின்னு வரோம். ஸோ இந்த கனவில் வந்து முழுக்க வந்து கிளைண்ட்ஸுக்கு என்ன விருப்பமோ அதை பேஸ் பண்ணப்பட்டு முடிஞ்சது. இப்போ இதில் நீங்கள் இப்போ ஃபைனல் அவுட்புட்ஸில் நாங்கள் 2 ரிவ்யூஸ் நீங்கள் உங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ கன்செப்ட் ஸ்டேஜ் ஒன்று போய் இப்போ அந்த கன்செப்ஷன் லெவல் மாடல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் அதுக்கு ஒரு ரிவ்யூ யூனிட் ஒன்று ஷேர் பண்ணி அது போய் எல்லாம் ஓகேன்னு சொன்ன பிறகு ஃபைனல் 2 பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து கிளைண்ட்ஸை கொஞ்சம் காலம் போட அடுத்த சிந்தனை வேறு இதை மாறுதுன்னு அதுக்கு பிறகு 2-3 ஆல்ட்ரேஷன்ஸ் இந்த பிளானில் வேறு போகிறேன். இப்போ அதுகள் வந்து நாங்கள் என்ன ஒன் சைடில் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா வீடு கட்டைக்கு வந்து ஒரு பல வருடகால கனவு. ரைட். அப்போ அதை கொண்டு வந்து நான் 3 மாசத்துல கட்டி முடிக்க முடியாது. அப்போ நான் ப்ரையாரிட்டி கொடுக்குற வந்து டிசைன் போய்கொண்டிருப்பார். எங்களுக்கு டீம்லேருந்து போய்கொண்டிருக்கும். அவங்களோட டிசைன்ஸ் கேட்கறதுக்கு ரிவ்யூஸ் போய்கொண்டிருக்கும். நாங்கள் டில் எண்ட் வந்து அவங்க மனம் நோகாம அவங்க என்ன விருப்பமோ அதை செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து எங்களோட பில்டர் சைடில் டீம்லேருந்து வந்து என்ன செய்வோம், ஒரு பிளான் பட்ஜெட்டை சேஞ்ச் பண்ணுறோம். சும்மா கதை போடுறது கூட ஃபோன். அப்போ அந்த விஷயம் சொல்லி இதுக்கு என்ன விழா முடியும், இது விழா குறையும், அந்த ஒரு விஷயம் போய்கொண்டு அந்த ஒரு பாண்டிங் இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த கனவில் வந்து 100க்கு 200% வந்து சரியான சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரும்ன்றது என்னுடைய எண்ணம். இப்போ நார்மலாக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு எஸ்டிமேட் கொடுக்க வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரோட வந்து எஸ்டிமேட் கொடுத்துருப்பீங்க தானே? அதுன்னு சொன்னால் இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்ற மாதிரி நீங்கள் டிப்பிக்கலாக வந்து இப்போ நார்மலாக சொல்லுவாங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் 7500 செய்யலாம், 8500 செய்யலாம், 3500 செய்யலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல்.
இப்போ சில வீடுகள் வந்து 2.5 அடி உயரம் வருவார், சில வீடுகள் வந்து 1.5 அடி உயரம் பிளின் தரவில் சொல்கிறேன் வருவார், ரைட்? அப்போ அது மாதிரி சில வால் ஹைட் பார்த்தீங்கன்னா 12 அடி இருக்கும், 13 அடி இருக்கும், 11 இருக்கும், 10 இருக்கும், 9 அடி இருக்கும். ஸோ இப்போ இதுகள் வந்து ஸ்கொயர் ஃபீட் இல்லை, நான் டிப்பிக்கலாக அந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும் அதை பிஓகே தான் செய்யலாம். நாங்கள் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரு ஷீட் வீடு போடுற மாதிரி ஒரு பேசிக்கான கிட்டத்தட்ட நீங்கள் 7,000 6,500 அதுலேருந்து கூட தொடங்கலாம். டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன டைல்ஸ், சில டைல்ஸ் போட மாட்டாங்க, டிபெண்ட்ஸ். இப்போ பேசிக் பட்ஜெட் நீங்கள் வாடியாக பார்க்குறேன்னா கூட என்னுடைய அறிவுக்கு பொறுத்த மட்டும் 6,500 7,500 8,500 9,500 மட்டும் போய் கொண்டிருப்பேன். நாங்கள் இப்போ உள்ளுக்கு சேஞ்ச் டைல்ஸ் சொன்னால் டைல்ஸ் குவாலிட்டியை பொறுத்தது அதை நான் கட்டாயம் சொல்லணும். வந்து இப்போ நீங்கள் பெயிண்ட் எடுத்து பார்த்தாலும் வந்து பெயிண்ட்ல வந்து நிப்பான் இருக்கிறேன், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கு, டியூலக்ஸ் எல்லாம் வந்து இஸ் அ லக்ஸரி ஃபினிஷ்ல ஒரு விலகுன ரேஞ்சில் வருது. டைல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டைல்ஸ் இருக்கு, இந்தியன் டைல்ஸ்லேயே ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குது, ரைட்? அது மாதிரி இலங்கையில் பார்த்தீங்கன்னா மெட் லங்கா இருக்குது, லங்கா டைல்ஸ் இருக்குது, ரொசல் இருக்குது. ஒவ்வொன்றின் பிரைஸ் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட், குவாலிட்டி டிஃப்ரெண்ட், அதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் ஃபினிஷிங் வேறு வித்தியாசம். இப்போ இதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் கதைக்காம வந்து நாங்கள் உள்ளுக்கே போயிட்டு வந்து கதைப்போம், என்னென்ன விஷயங்களை ஒன்றே பார்த்து நாங்கள் கதைக்கலாம். அதே மாதிரி வந்து சொல்லிக்கு வந்து நாங்கள் இப்போ ஸ்கொயர் ஃபீட் இப்போ டிசைன் கேக்கு வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறீங்கன்னு இருப்பார். இப்போ நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குன்னா அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடை வந்து நீங்கள் 75 லட்சத்துக்கும் கட்டலாம், 65 லட்சத்துக்கும் கட்டலாம், 1 கோடியும் கட்டலாம், 2 கோடியும் கட்டலாம், டிபெண்ட்ஸ், ரைட்? ஸோ இப்போ அதில் என்னென்ன டைல்ஸ், என்ன வெரைட்டிஸ் ஆஃப் டைல்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, என்ன வெரைட்டிஸான டிம்பர் மரம் யூஸ் பண்ண போறீங்க, மஹோனி யூஸ் பண்ண போறீங்களா, வேம்பு யூஸ் பண்ண போறீங்களா, முதலையில 2 இருக்குது, மண்ணி முதல் இருக்கு, கொடுமை அது மாதிரி தேர்க்கிலையும் இருக்கிற. இப்போ நீங்கள் டைல் எடுத்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டைல் போகிறோம் தானே, இந்த ரூஃப் டைலே வந்து 90,000 டைலுக்கு இருக்குது, 160 170 டைல்கள் இருக்குது. அப்போ எங்களோட பட்ஜெட்டுக்கு என்ன செக்மெண்ட் வருதோ அதை பார்த்து நாங்கள் போடலாம், ரைட்? அது இந்த மாடல்ஸ் டைல்ஸ் மாடலில் வித்தியாசம், கலிக்க டைல்ஸ் டிப்பிக்கலாக நாங்கள் ஜெஃப்னால பார்க்குற மாடல்ஸ் இருக்கிற, ரைட்? கலிக்க டைல்ஸ் ரோமன் ஸ்டைலில் டைல்ஸில் இருக்குது, ரூஃப் டைல்ஸ் இருக்கிற, அது வித்தியாசமா இருப்பேன். இங்கே டைல்ஸை பார்க்க இந்தியன் டைல்ஸ் இருக்கு, லங்கா டைல்ஸ் இருக்கு, ரொசல் இருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்ச், அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வித்தியாசமாக, லுக் வித்தியாசமாக, சஸ்டைனபிலிட்டி வித்தியாசமாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்த்துவேன். இப்போ நீங்கள் கம்பி ஒன்று போட போறீங்கன்னா, இந்த ஜன்னலில் கிரில் செய்ய போறீங்கன்னா அந்த கிரில் யூஸ் பண்ண பாக்ஸ் பாரா அல்லது நார்மலான அந்த விஷயங்கள் இருக்கு, ரைட்? அதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீல்டில் டிப்பிக்கலாக எங்களுக்கு இடிபடுவேன். இப்போ அந்த ரேஞ்ச் வந்து வித்தியாசப்பட்டு இருப்பார். இப்போ பெயிண்ட் சொல்லிக்க நாங்கள் சொன்ன மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸா, நிப்பான் பெயிண்ட்ஸா, டியூலக்ஸ் பெயிண்ட் ஹைச்ச மாதிரி வித்தியாசங்கள் ரொம்ப இதெல்லாம் வந்து நீங்கள் முழுக்க கஸ்டமர்கிட்டே விட்டுக்கொள்வீங்க. அப்போ அவங்க என்ன, இப்போ நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்னு சொல்லுவோம், டிப்பிக்கலாக சொல்லிக்க வந்து இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம்னு முதலே சொல்லுவோம். இப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்லுவோம், நார்மல் மஹோனின்னு ரெஃபர் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு அந்த ஸ்கொயர் ஃபீட் வித்தியாசம் இருக்கும். இன்கேஸ் இல்லை அவளுக்கு முதிரை வேணும் இல்லை அதுக்கு வன்னி தேக்கு வேணும்னா அந்த கோஸ்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட் ஆட் ஆவார், விளங்குது? அப்போ அது டிபெண்ட்ஸ். இப்போ நான் டிப்பிக்கலாக இங்கே சொல்லிக்க வந்து இன்னென்ன மெட்டீரியல் இதுக்குன்னு சொல்லி தான் ஸ்கொயர் ஃபீட் கொடுப்போம் நாங்கள். இப்போ நாங்கள் நார்மலாக ஒரு பட்ஜெட் கொடுத்து போட்டு லங்கா டைல்ஸுக்கோ இல்லை நார்மல் லோக்கல் இந்தியன் டைல்ஸுக்கு பட்ஜெட்டை கொடுத்து போட்டு நாங்கள் ரொசலில் போடுறது எங்களுக்கு கிடைக்கும், பட்ஜெட் லொஸில் போவேன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் கிளைண்ட் இந்த பட்ஜெட் நீட், அவங்க தேவைகளை பொறுத்து வந்து அதுக்கு ஃபுல்லாக அங்கே மாறுபடணும் வருவேன். எங்களோட சப்ஸ்கிரைபர் கூட கேட்டுக்கொண்டேன்னு சொன்னால், நீங்கள் முழுசாக வந்து கட்டி முடிச்ச வீடுகளை காட்டுறீங்க. இப்போ கட்டி முடிஞ்ச ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முடிஞ்ச வீடுகளை வந்து காட்டுங்கொண்டு எனக்கு கோல் பண்ணி காய்க்கிறாங்களும் சொல்லியிருக்கேன் சொன்னால், அதுக்கு அப்போதான் வந்து அந்த பிரச்சனைகள் தெரியுமா? கூட நான் செட்டில்மெண்ட் டைம்னு சொல்ல முந்தி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ரிசர்ச்சின் படி நான் படிக்க வந்து எங்களோட அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் சிவபாலன். ஸோ அப்போ அவர்கிட்ட நான் எடுத்து சொல்ல வந்து செட்டில்மெண்ட் டைம் கொடுப்போம். முந்தி வந்து ஒரு லாங் ப்ராசஸ் டைமில் பில்டிங் கட்டின்னு போவாங்க, ப்ராப்பராக கட்டி கியூரிங் பண்ணி. ஆனால் இப்போ வந்து எல்லாமே ஃபாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், 3 மாதம் 4 மாதம் 5 மாதம், பிகாஸ் இட்ஸ் ரஷ்யூவல், ரைட்? இப்போ ஒன் டைம் முடிக்கணும்னு சொல்லியிருக்கா. அப்போ சில இடங்களில் வந்து சரியான முறையில் கியூரிங் செய்யாமல் விட்டுருவாங்க. இப்போ எங்களோட அப்பா அடிக்கிற சொல்ல விஷயம் வந்து நீங்கள் ஒரு சிமெண்ட் கலவை போகிறீங்கன்னா வந்து அதில் 3 சம்பந்தம் இருக்கணும். ஒன்று மண், தண்ணி, சிமெண்ட். இதை விட நீங்கள் குப்பை கஞ்சல்கள் வேர்கள் போட்டிங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்குறீங்க. அப்போ சில காலப்போக்கில் வந்து அதில் சின்ன உக்கிச்சண்டா கிராக் ஃபார்ம் ஆகி வருவேன், ரைட்? ஸோ அது மாதிரி நீங்கள் இப்போ பாடி பிளாஸ்டிங் பண்ணி முடிச்ச பிறகு இல்லை இந்த மாதிரி விஷயம் பண்ணி நீங்கள் கியூரிங் பண்ணணும். கியூரிங்னு சொல்ல தண்ணி அடிச்சு நல்லா இதண்டு வைக்கணும் நாங்கள். இப்போ அந்த விஷயங்கள்லாம் சரியாக கணக்கிடா அவடைக்க கிராக் வருவேன். இன்கேஸ் இப்போ ஜாயின்ஸ் இப்போ தூண்கள் வந்து ஜாயின்ஸ் வர இடத்துல வந்து நான் நெட் வச்சு ஃபீல் பண்ணுவோம் நாங்கள். அப்போ தான் பொண்டு இருப்பேன். கங்கிரீட் மெட்ட சிமெண்ட் இதுவும் பண்ண கொஞ்சம் பொண்டுகள் வித்தியாசப்படும். அது வந்து கலர் ரேஷியோஸ் இருப்பார். இப்போ நாங்கள் டிப்பிக்கலாக வந்து இதுக்கு போடைக்கு வந்து 1க்கு 4 போடுவோம் நாங்கள் இந்த கலவை. டிபெண்ட்ஸ். அப்போ 1க்கு பிளாஸ்டிங் வெளி பிளாஸ்டிங் என்று சொல்லி, ஸோ இது வந்து 1க்கு 5 போடுவோம், வெளியில் வந்து 1க்கு 5. அதாவது வந்து சிமெண்ட் ஒரு பேக்கெட்னா இது 5 பேக்கெட்டுக்கு மண் போடுவோம். அந்த வெளி பிளாஸ்டிங் செய்வோம். குளம் பீமல் வரைக்கும் அது கொஞ்சம் சிமெண்ட் ரேஷியோ கூட இருப்பேன். அந்த ரேஷியோக்கு வந்து சில வேலை என்ன செய்யணும்னா இப்போ எல்லாரும் கைப்பற்று குலைக்கிறபடியாக வந்து கூடி குறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது கூட வந்து கிராக் ஃபார்ம் ஆனது காரணங்கள் இருக்கலாம். வடிவான பிளாஸ்டிக் மெத்தடோ பட்டியோ பெயிண்டிங்கோ சரியான முறையில் செய்யட்டியும் கூட அந்த கிராக்ஸ் வந்து ஃபார்ம் சான்சஸ் எங்களுக்கு கூடவே இருக்கிறேன். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கொயர் ஃபீட் வந்து எவ்வளோ குறைஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடு டிசைன் பண்ணிக்கிறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறைகள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் போய் பார்ப்போம். அதை மாதிரி வந்து முன்னுக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கீங்கன்னா
இது ஒரு நல்லா இருக்கு அந்த ஃபினிஷிங் பார்க்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த இடம் வந்து நாங்கள் இந்த டிசைனுக்குள்ள போவோம் நாங்கள் சொல்லிக்கணும் வரைக்க உண்மையாக கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனை பற்றி கதைக்கிறேன்டா அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸஸோ இல்லை நாங்கள் படித்த 5 வருஷத்தை கொண்டு வந்து நாங்கள் டப்புன்னு சொல்லி முடிக்கல அது ரைட். ஸோ டிசைன் வைஸாக போய்க்க வந்து உங்களை ஆடியன்ஸுக்கு பார்க்குற ஆக்களுக்கு கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நான் இதில் வந்து டிசைனர் ஆர்கிடெக்ட் லெவலில் என்னுடைய விஷயங்களை நான் சொல்லின்னு வரேன். டிப்பிக்கலாக வந்து நாங்கள் வழியில் சொல்லுவோம் சீட் அவுட்னு சொல்லுவோம், சில பேர் வராதுன்னு சொல்லுவாங்க ரைட். அப்போ அந்த காரணம் வந்து இது வந்து வீட்டுக்கு உள்ளுக்கேயும் இருப்பார் வெளியிலேயும் இருப்பார். இந்த வெளி நேச்சுரலையும் கூட வருவார், வீட்டு இன்டோர் ஸ்பேஸும் இருப்பார். அப்போ நீங்கள் இது டிப்பிக்கலாக வந்து ஒரு 3ஆம் நபர் ஒரு வீட்டுக்கு 3 ஆள் வரைக்கும் வந்து அவர் இருந்து கேட்கக்கூடிய இடமாக இருப்பார் ரைட். சில உள்ளுக்கு வராமல் இருக்கணும்டா நாங்கள் இது கேட்குற இடம். சேம் டைம் வந்து நீங்கள் வெளியில் கொஞ்சம் காற்றை பார்க்கணும், மழையை பார்த்து ரசிக்கணும்டா ஜன்னல்களை பார்க்குற இஷ்டம் ரைட். நீங்கள் பார்க்குறப்ப அந்த மாதிரி விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதான் சீட் அவுட் ஏரியான்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து நாங்கள் நிரம்ப டிசைன் ஆப்ஷன்ஸ் இருக்கிறார் ரைட். அப்போ நீங்கள் மாடல்ஸ் வியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இதில் பண்ணிக்கு வந்து நாங்கள் இதை முன்னுக்கு என்ட்ரன்ஸாக வச்சுருந்தோம். இந்த பகுதி என்ட்ரன்ஸாக வச்சு இது வந்து மேற்கு பக்க வாசல், மேற்கு பக்கம். அப்போ இந்தியாவில் மேற்கு பக்க வாசல் காலம் இருக்கிறபடியா இது நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸாக வச்சிருந்தோம். இது வந்து சைடு என்ட்ரன்ஸ் ரைட் இருந்தது. இப்போ என்னென்ன வந்து இந்த வீட்டை பொறுத்த மட்டும் இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் இன்னும் கிளைண்ட்ஸான சரியான ஒரு முடிவெடுக்க முடியாது இருக்கணும். அதாவது எப்படி ஃபினிஷிங் வேணும்ன்றது ரைட். அது நிறைய விஷயம் நான் போய் சொல்லி கொண்டு போகிறேன் நான். இப்போ மேலே இப்போ சீலிங் பண்ணுறேன்னா சீலிங் என்ன சீலிங் வேணும், லெவல் ஷீட் வேணுமா, இல்லை லெவல் ஷீட் சொல்லி மெஸ்கன்ஸ் வேணுமா, ரைனோ வேணுமா, இல்லை எல்டோரா வேணுமா, இல்லை நீங்கள் நார்மல் சஸ்பெண்டட்ல ஐபெனல் சீலிங்ஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஜிப்சம் செய்ய போகிறீங்களா, இல்லை மரத்தில் டிம்பர் ஃபினிஷ் வர போகிறீங்க, டிபெண்ட்ஸ். இந்த ஃபினிஷிங் தான் கொடுப்பேன். அப்போ அந்த கன்சர்ன்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் இந்த பட்ஜெட்டில் வி ஹேவ் ஸ்டில் டே திங்கிங் என்னத்தை வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம்ன்றதுல. அப்போ அந்த விஷயங்கள் இருக்கிற அப்போ நான் பேசிக் ஸ்ட்ரக்சரை சொல்லி போய்க்க வந்து இப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ண விஷயங்கள் டிசைன் வைஸாக வந்து மாடலில் பார்த்தீங்கன்னா நான் இது 2 பக்கம் வந்து இதில் சீட் அவுட் குந்தோன்னு கொடுத்துருப்பேன் டிசைனில் நாங்கள் இருக்கிறதுக்கு ரைட் இருக்கிறதுக்கு. இங்கால பக்கம் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு சின்ன இன்பில்ட் பெட் ஒன்று கொடுத்துருப்பேன். அது கிட்டத்தட்ட 2 அடி 2 அடி 3 இன்ச் அகலம் வேண்டாம். ஒரு ஆள் வந்து படுத்துருக்கலாம் அப்படியே அது இன்பில்ட் ஸ்ட்ரக்சராகவே இருப்பார். சிமெண்ட் இருக்கலாம் லுக்கில் தின்ன கன்செப்ட் மேலே இருக்கும். சின்ன வீடு தான். அப்போ என்னன்னா இங்கே இந்த வீட்டு மெயின் நான் நோக்கம் பார்த்த வந்து கண்டா இங்கே ஒரு வயசு போன தாத்தா ஒரு பாட்டிக்கு நம்ம சரியான நல்ல ஒட்டான தாத்தா பாட்டி ரைட். அப்போ அவைகளுக்கு வந்து வீட்டுக்கு ஃபுல் டைம் இருக்கல. அவங்க வெளியிலேயே இருந்து பழக்கப்பட்ட அப்போ அவையில் வந்து சில் பண்ணுறதுக்கோ இல்லை காய்க்கிறதுக்கோ ரொம்ப வெத்தில் பார்க்கப்பட்ட அசை அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம். அப்போ நாங்கள் டிசைன் பண்ணி இமேஜின் பண்ணுவோம் ரைட். அப்போ அவங்க இருந்து சேமே போட்டோம். பட் ஆனால் அதை அவங்க சொல்லிப்படி இல்லை வேணாம் தங்களுக்கு இது ஃபுல்லாக ஓப்பனாக விடுங்க. அப்போ நாங்கள் சஜஷன்ஸ் கொடுத்தோம். நாங்கள் இப்போ சஜஷன்ஸ் கொடுக்காத பிள்ளை என்ன ஆக்கிட்ட ஒரு டிசைனராக வந்து வி ஹேட் டு சஜஸ்ட் தேம் இப்படி. ஆனால் அவங்க இல்லை எங்களுக்கு ஓப்பனாக விடுங்க, நான் கதரை எப்படி இருக்க போகிறோம், அதான் எனக்கு விருப்பம், அதான் அப்பாவுக்கும் விருப்பம்னு சொன்னாங்க. ஸோ வி ஹேவ் கிவன் அப். இது வந்து ஃபுல்லாகவே ஓப்பனாங்களே வர போகிறேன். இப்போ இதில் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எங்களுக்கு ரெக்டாங்குலர் ப்ராடக்ட்லாம் எல்லாம் இருப்பேன். ரெக்டாங்குலர் ப்ராடக்ட் எல்லாம் நேர்மூலை ரைட். இப்போ அந்த வீட்டில் ஒரு ஐகானிக் செய்யணும்னு சொல்லி நான் சில டிசைனில் வந்து நான் கொடுப்பேன். அதுக்கான கொடுத்தேன் அந்த வட்டத்தூள் சரி. அப்போ நீங்கள் சில குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இப்போ நாங்கள் டிப்பிக்கல் இதில் நாங்கள் ஒரு செவ்வகத்தில் தூணை போட்டுக்கலாம். ஆனால் இந்த வீட்டில் ஜாயினாக ஒரு வித்தியாசம் அது ஒன்று இருக்கிறேன். ஒன்று யூனிக்காக இருக்கணும். நான் வட்டத்தில் தூணை கொடுத்துக்கிறோம் நாங்கள் ரைட். ஸோ அந்த மாதிரி இந்த சிட் அவுட் ஏரியா வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸாக கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 70-80 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும் இந்த ஏரியா ரைட். வந்து எங்கள் வீட்டை வரப்போ இதான் எங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸ். இது இந்த நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ரைட். இது வந்து கிச்சன். இது வந்து கிச்சன். இப்போ இதில் நாங்கள் டிசைனாக கொடுத்து வந்து நாங்கள் இது பெரிய ஜன்னல் கொடுத்துருந்தாங்க ரைட். பட் கிச்சனில் ஹெல்ப்பட வந்து அப்படி வந்து இது ஒரு பெரிய கிச்சன் மாதிரி லைட்டாக கொடுத்து இந்த இங்கேருந்து கிச்சன் சமைக்கிறாக்கள் வந்து இதான் நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸாக வருவேன். ஆக்களை பார்க்கணும்னுக்காண்டி காற்று வரவங்க நாங்கள் பெரிய ஜன்னல் மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்புறம் 1 ஸ்டேஜ் கட்டின வரைக்கும் அவங்க யோசிச்சாங்க தங்களுக்கு இது வேண்டாம், தங்களுக்கு சின்ன ஒரு குட்டி ஃபிக்ஸ் கிளாஸ் மாதிரி கொடுத்துருவோங்க, ஓப்பன் ஹோல் மாதிரி குட்டியாக கொடுங்க, உங்களுக்கு அதை போதும் மட்டும் டிசைனை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணி கீழே வந்து தங்களை தட்டடிக்க சொல்லிக்கிறாங்க. இப்போ அந்த கிளைண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா 1 ஸ்டேஜ் டிசைன் போய் வந்து சஜஷன் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ இந்த 100% வந்து இப்படி தான் அவுட்புட் வருமன்ற வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் அமையாது. 50-50 சில தான் அப்படியே சொன்னோடனே அப்படியே செய்வாங்க. சில கிளைண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லாக வந்து நாங்கள் இந்த டெய்லி சைட் இன்ஸ்பெக்ஷன் வரைக்கும் நான் 2 விஷயம் வரும். ஒன்று வந்து எங்களோட ஆர்கிடெக்சரல் இன்ஸ்பெக்ஷன் ஒன்று இருப்பேன். அதை வந்து நாங்கள் டிசைன் பண்ண வந்து டிசைன் சரியாக போகுது இல்லை ஆல்ட்ரேஷன் வந்தால் செய்யலாமா இல்லையானா அது 1 டைம் பார்த்து கொண்டு இருப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பேன். அப்போ சரியாக கட்டு வர்றாங்களா இது அந்த விஷயம்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பார் ரைட். 2 சைடு டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து ஆல்ட்ரேஷன் இந்த ஒரு ஆல்ட்ரேஷன் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கதை வர போகிற ஜன்னல் இப்போ நீங்கள் இங்கே பாய்ச்ச மரம் எல்லாமே வந்து இதில் வந்து பார்க்கலாம் நீங்கள் இதில் வந்து அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துனாங்க அவள் சூஸ் பண்ண வந்து வன்னித்தகு. இதில் வந்து கலர் டெக்ஸ்டரே பார்க்கலாம் வந்து கபிலம் ப்ரௌன் அடிப்பேன். இதில் வந்து நீங்கள் இப்போ ஃபினிஷிங்கில் வந்து என்ன மாதிரி கொடுப்பீங்க வந்து இது வந்து இது மாதிரி ஸ்டில் நாங்கள் வந்து ஆப்ஷனில் கொடுத்துக்கிறோம். நாங்களுக்கு ஒன்று வந்து வார்னிஷ் ஃபினிஷ் பண்ணலாம், வார்னிஷ் வந்து க்ளோஸ் மாதிரி ஃபினிஷ் வருவேன். 2வது வாட்டர் பேஸ் கொடுக்கலாம். அப்போ நாங்கள் கொஞ்சம் லக்ஸரிஸும் நல்ல லுக் கொண்டு வரணும்னு பார்த்தோம்னா எப்பயுமே வந்து வாட்டர் பேஸ் தான் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். இன்னும் வந்து கிளைண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க இல்லை சம்கர் ஓகே
நீங்கள் வந்து வாட்டர் பேஸ் போங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போகணும். அதுக்கு ஒரு பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ள வந்து பட்ஜெட்டுக்குள்ள இது அடங்குமா இல்லை இந்த மாதிரி? ஆமாம், இதெல்லாம் அடங்குவேன். இப்போ சின்ன ஒரு குட்டி வேரியேஷன் தான் வேறு எங்களுக்கு. அப்போ எங்களால் சில பட்ஜெட்டுக்குள்ள இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஞ்ச் ஆளும் அடி வேண்டாமல் செய்கிற விஷயம்னா கட்டாயம் செய்வோம். இப்போ என் காசை தான் முன்னுரிமை. ஏன்னா என்ன பொறுத்த மட்டும் வந்து மருத்துவம் ஒரு சேவை, அது மாதிரி இந்த வீடு வடிவமைப்பு நிர்மாணம் இது வந்து மிகப்பெரிய சேவை. ஆனால் அந்த என்ன சேவைன்னா ஒரு தனிப்பட்ட குடும்ப திசைக்கு வந்து ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு சேவையாக இருக்கும். ஆனால் அந்த குடும்பம் வந்து எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு டிப்பிக்கலாக வந்து நான் இந்த விஷயம் கட்டாயம் சொல்லுவோம். வந்து இப்போ நிரம்ப பேர் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்து இப்போ இங்கே நிரம்ப வீடு ஹோல்டே ஹவுஸ் கட்டுறாங்க. அப்போ நாங்களும் டிப்பிக்கலாக வந்து யோசிச்சு இருப்போம் அவங்கள இந்த பணக்காரன் உழைச்சினா டிப்பிக்கலாக நான் எனக்கு ஒரு பர்சனலாக அந்த குடும்பத்தில் வீட்டு டிசைன் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த கிளைண்ட் முடிஞ்சிட்டேன் ஹேண்ட். அப்போ அந்த கிளைண்ட் வந்து இருக்க வந்து அவங்க சரியாக கஷ்டப்பட்டு தான் அந்த காசு உழைக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் சொல்ல எப்படி தாங்க மார்னிங் 6 to ஈவினிங் 6 மட்டும் ஈவினிங் நைட் மட்டுமே ஃபுல்லாக இருக்கிற குழி தாங்க முடியாது, தங்களை வீட்டுக்கு போன முகத்தை கதை கேளாது, அப்படிப்பட்ட காசுகளில் உள்ள செஞ்சு வீடு. அப்போ அந்த உணர்வுகள் வந்து நான் கட்டுற வீடுகள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணப்படும். இந்த வீடும் அப்படி ஒரு வீடு தான். இங்கே இந்த பிள்ளைகள் வந்து வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு வளர்ந்து படித்து வெளிநாடு போய் தங்களோட அம்மா அப்பா கண்டு கட்டுற வீடு. அப்போ இங்கே கட்டுற ஒவ்வொரு சுவர் ஒவ்வொரு வடிவமைப்பும் வந்து அவர்களோட உணர்ச்சிகள் ஒரு வெளிப்படை இருக்கும்னு நான் பார்க்குறேன். அதுதான் அந்த கனவில்லம் வந்து 100% கம்ப்ளீட் ஆகும். இனிமேல் கம்ப்ளீட் முழுக்க இது உள்ள அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து அங்களோட பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வந்து கம்பி எண்ணெய். இந்த மாதிரி பழைய மாடல் கம்பி எண்ணெய். அப்போ நாங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்தோம். உங்களுக்கு கம்பி எண்ணெய் வேணுமா எல்லாட்டிக்கு வந்து கிரில் வேணுமா? கிரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் போதும். ஆனால் எனக்கு வந்து ட்ரெடிஷனல் ஸ்டைல் கூட விருப்பம். இப்போ நாங்கள் இதே சஜஸ்ட் பண்ணால் கிளைண்ட்டுக்கு நான் நல்ல விருப்பம். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் பெரியறைக்கு பாவிக்கிற எல்லாம் வேம்பு, மிச்சம் எல்லாம் தேக்கு. இது வந்து வேம்பு தான் ஜன்னலுக்கு வர்றது. இப்போ நீங்கள் இங்கே இப்போ இது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுக்குரிய நிலைகள் எல்லாம் தேக்கில் ஃபுல்லாக செஞ்சு வச்சுக்கிறோம். சரியா? சாமியரை மட்டும் மேம்பல வரபடியே அதை நாங்கள் நில வச்சபடியே வந்து நாங்கள் அந்த சாமியில் இருக்கிற தேக்கு இங்கே எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பிளானருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ விஷயம் வர முதல் இப்போ நாங்கள் வந்து சிட் அவுட்லேருந்து பில்டிங் காய்ச்சிட்டு வந்துட்டோம். சிட் அவுட்லேருந்து ஹாலுக்கு வந்துருக்கோம். ஹால் ஏரியா. இப்போ இந்த விஷயங்களை நான் கொஞ்சம் இருக்க வந்து ஹால் வந்து கட்டாயம் பெருசாக வேணும். அந்த டிசைன் ஸ்டேஜஸ் போய் ஹாலை 10க்கு 10 போடுவோம்னா கதை வந்தது. ஏன்னா இதை லெட் இட் பி ஓப்பன், ரைட்? ஒரு பெரிய சோஃபா செட் போட இல்லை வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் செய்ய கொண்டாலும் நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய ஒரு ஓப்பனாக செஞ்சுக்கிறோம் நாங்கள். அப்போ இது வந்து கிட்டத்தட்ட 20 அடிக்கு 22 அடி சச்சத்துக்கு எங்களுக்கு ஒரு 10 அடி அகலத்தில் ஃபுல்லாக இருக்கிற, ரைட்? இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட சாமியரை. இப்போ டிப்பிக்கலாக இதுதான் சாமியரையும் கதவு மேற்கு பார்த்துட்டு இருக்கும், சாமி வந்து கிழக்கு பார்த்துட்டு இருப்பேன் வழக்கு மாற மாதிரி. இப்போ இது வந்து சில பேர் நிரம்ப பேர்த்த விஷயங்களுக்கு வந்து ஒரு தாயார்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்பயுமே வீட்டில் பெருசாக இருக்கணும். சில இப்போ பெரிய பெட்ரூம்ஸ் பெரிய வீடு சேர்க்க 11க்கு 16 சைஸ் கொடுப்பாங்க, 11 அந்த மாதிரி சைஸ் கொடுப்பாங்க. சில குட்டி வீட்டை சேர்க்க மெட்ட ரூமை விட இந்த ரூம் ஒரு 2 இன்ச்சியோ 6 இன்ச்சியோ கொஞ்சம் பெருசாக இருப்பேன், ரைட்? அப்போ ஆனால் அது வந்து இங்கே இருக்க நம்பிக்கை பிலீமென்ஸ். ஆனால் பிறகு டிப்பிக்கலாக டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூமை பிறகு யூஸ் பண்ண முடியாத நிலைமை இருப்பேன். இப்போ நாங்கள் இந்தியன் கல்ச்சரில் நான் அங்கத்தியன் வாஸ்து டிஃப்ரெண்ட் அரைவாசம் இங்கே. ஆனால் இங்கே இதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் மாற்றி வைப்பாங்க. இந்த இந்தியாவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையெல்லாம் வந்து கிச்சன் இருப்பேன், அது தென்கிழக்கு. ஆனால் இங்கே அப்படி இருக்கு. இங்கே கூட வந்து வடகிழக்குலாம் கூட வைப்பாங்க. அப்போ வந்து அந்த வாஸ்து சாஸ்திரம் வித்தியாசப்படுது. இப்போ இங்கே வந்து வாஸ்து சாஸ்திரம் இருக்குது, மேடை சாஸ்திரம் இருக்குது. ஆனால் என்னென்னா சரியாக இது வரைக்கும் நான் சொல்கிற கருத்து பிள்ளையாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியலை. என்னுடைய அனுபவம் மெட்டல் கொஞ்சம் குறைவாக தந்துப்பேன். இப்போ சரியான முறையில் வந்து அந்த ஏடுகள் எழுதப்படாத மாதிரி ஃபீல் ஒன்று எனக்கு இருக்குது. இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த கிளைண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொரு வாசுவும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் இப்போ எங்களோட பேசிக் டிசைன் ஸ்ட்ரக்சர் செய்ய வந்து நாங்கள் எங்களுக்கு பேசிக்கான வாச வச்சு செய்தோடு வித்தியாச கிளைண்ட்ஸை கொடுத்துருவோம். இது உங்களுக்கு சரியா விளையாண்டு ஃபேருங்க நீங்கள் ஓகேன்னா நாங்கள் சொல்ல முடியும். இல்லை கன்சர்ன் அட்வைஸ் எடுக்கிறேன்னா சில கிளைண்ட்ஸ் என்ன செய்வாங்க, கட்டின்னு போவாங்க, சொந்தக்காரன் கொஞ்சம் வருவாங்க, இல்லை தெரிஞ்சு வந்து ஏன் இதை வச்சு நீங்கள் மாற்றணும்னா உடைக்கணும். அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் பில்டிங் நான் டிசைன் பண்ணி டிசைன் பண்ணி இந்த பிரச்சனை வந்தது வந்து எங்களுக்கு டைனிங் செஷனில் வர வேண்டிய இடத்துல மெயின் என்ட்ரன்ஸ் வந்தது. வந்த டைனிங் செஷன் இல்லாமல் போயிட்டுது. என்னது கடைசி நேரம் வந்து ஒரு ஆள் சொல்லி அந்த வாசத்தை மாற்றினவங்க வந்தனா அப்போ பெரிய இப்போ அவங்க டைனிங் என்ன செய்யணும் தெரியும். கடைசி நேரம் கிச்சனில் ஒரு தட்டை உடைச்சி அது இன்பில் சீட் மாதிரி செய்து கொடுத்தாங்க. இது வந்து வாசுவால விழுந்து அடியே முதல்ல அப்படிதான் விழுந்தா. அந்த சஜஷன் கிளைண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் முதல்ல அந்த வாசு இருந்தாலும் திருப்பி இன்னும் 2 குழப்பம் வந்தது. அப்போ நீங்கள் எதுக்கால வாட்டியை ஃபிக்ஸ் பண்ண பிறகு நாங்கள் எங்களை வெளியே தொடங்குவோம். ஏன்னா உடைச்சு கட்டி கொண்டு இருக்க அவங்களுக்கு நட்டம் எங்களுக்கு நேரம் வித்தியாசம் போயிடும். அப்போ அந்த பேசிக்கான விஷயம்ஸ் வந்து நாங்கள் பேசிக்ஸை பார்ப்போம். சாட்டிஸ்ஃபைடும் ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு கன்சர்ன் அதை எடுத்து செய்வோம். நாங்கள் அந்த நீங்கள் கேட்கலாம் வந்து இந்த சாமியரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 6 அடிக்கு 10 அடி தான் சைஸ். அப்போ குட்டியாக இருக்கணும் கேட்கலாம். 6 அடிக்கு 10 அடி சைஸ், சின்ன சைஸ் வந்து 2 அடி கதவு, சிங்கிள் டோர், டபுள் டோர். அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் என்ன விருப்பமோ நாங்கள் சிங்கிள் டோரும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் கிளைண்ட்ஸ் நாங்கள் டபுள் டோர் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது, டிசிஷன் பெண்டிங் இருக்குது எங்களுக்கு, ரைட்? அப்போ அவங்களுக்கு கேட்டால் தங்களுக்கு சாமி வீடு சின்ன ஏரியா, இந்த சின்ன ஏரியாவில் வந்து சாமிக்கு நான் பெரிய ஏரியா கொடுத்தா காணாது, பெட்ரூம் சைஸ் காணாது. அப்போ அவங்க சொன்னால் தங்களுக்கு சின்ன சாமியில் போதும், அப்போ நீங்கள் இந்த சைஸ் கொடுங்க சஜஸ்ட் பண்ணாதவங்க தான். அதன்படியே நாங்கள் கட்டி கொடுத்துக்கிறோம். இங்கே இருக்கிற குட்டி சூழலில் வந்து குட்டியாக 3 சாமி தட்டு வருவேன் உங்களுக்கு. சொன்ன விஷயங்கள் வந்து இந்த மெயின் டோர்ன கதவு எச் வந்து முடியும் தானே, அந்த முடியிற நம்ம வந்து சாமியர் என்ற
தொடக்கூடாது. இது முடிஞ்சு இந்த லைனை நேரீங்கன்னா அதை முடிஞ்சு அங்கெல்லாம் மெயின் டோர் திறக்கப்படணும். அது அவங்க சொன்ன நம்பிக்கை, அவங்க சொன்ன வாஸ்து விஷயங்கள் அதை நாங்கள் அப்படியே கல்வி பண்ணி செஞ்சுக்கிறோம். இதுல இருந்து சாமியா தட்டு என்ன பண்ணி கேட்கலாம், நான் ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணி கேட்டீங்கன்னா எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் தான், ரைட்? இப்போ இங்கே கதவை இங்கே தள்ளி வச்சோம்னா இங்கே கொஞ்சம் பெரிய தட்டு வரும். ஆனால் அவங்களோட வாஸ்து கன்சர்ன் படி அப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்யல, ரைட்? அப்போ அவங்கள நம்பிக்கைக்கு நான் நம்பிக்கை முக்கியத்துவம். இப்போ இந்த சேலஞ்சஸ் கட்டாயம் இருப்பார், ஆனால் கிளைண்ட்ஸ் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ அவங்க சொல்லிக்கலாம் நேர சைட்லேருந்து சொன்னாங்க இப்படி இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு இந்த ஏரியா சின்னனா பிரச்சனை தம்பி, எங்களுக்கு வழிபாடு தானே, நாங்கள் அதை பார்த்துக்கணும், எங்களுக்கு பேருக்கு இந்த சாமியார் கட்டாயம் வேணும் வீட்டுக்கு கும்பிடுறதுன்னு சொல்லிக்கிறோம். இந்த சேர்க்கிறாங்க. டிப்பிக்கலாக வந்து இப்போ சில வீடுகள் வந்து ஓட்டக்கல்கள் கொடுக்குறையில, அது ஓட்டக்கல்ல கொடுக்குற காரணம் வந்து ஸ்டக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து குளிர்காத்து கீழே டென்ஸாக நிற்பார், சுடுகாத்து மேலே நிற்பார், ரைட்? ஸோ அப்போ எங்களுக்கு வந்து இந்த ரொட்டேஷன் இப்போ நாங்கள் வந்து போய்க்கு வந்து சுவாசத்தால் ஹீட்டல் வெளியில் வரைக்கும் கொண்டே அது வெளியில் போகணும். அது வெளியில் போகிற ஒரு விஷயம் தான் வந்து ஓட்டக்கல். அப்போ அங்கே போனோன்னா இங்கே ஏரியா குறைஞ்சோன்னே இங்கே திருப்பி குளிர்காத்து இங்கே வெளியில் வருவேன். இது வந்து சுத்தி கொண்டே இருக்கு காற்று. அப்போ நிறைய பேர் ஏசியல் போடுறபடியா வந்து இதெல்லாம் கொடுக்குறதில்ல. கொடுக்காத வந்து அவங்க உள்ளுக்க வந்து என்ன செய்யறாங்க, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம பிறப்பாங்க. அது நாங்கள் எங்கிட்ட டேர்ம்ஸ் சொல்லுவோம் சிக் பில்டிங் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராப்பரான வகையில் வந்து நீங்கள் வீட்டை சரியான முறையில் வடிவமைக்காமல் போவேக்க, அதாவது காற்று வலிச்சிருந்தா வீட்டுக்கு முக்கியம். அதாவது கலர் டோன்ஸ் சரியாக வடிவமைக்க போவேக்க வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து மென்டல் இஷ்யூஸ் வருவேன். ஆனால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அடிக்கடி குழம்புவீங்க, கொஞ்சம் சத்தி இருப்பீங்க, வாக்கள் சொன்ன இருப்பீங்க. பிகாஸ் மென்டல் ஹெல்த்தை டவுன் பண்ணிட்டு இருப்பாரு. கட்டாயம் இருக்குது. ஸோ நாங்கள் எங்களோட வீட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்குறோம் லைட் கலர்ஸ் தான் எப்பயும் போவோம். ப்ரொஃபஷனலாக ஐம் ஃபேன் ஆஃப் ஒயிட் தான். ரொம்ப ஆர்கிடெக்ட்ஸ் யார் பண்ண ஒயிட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில வந்து கலர் டோன்ஸுக்காண்டி சில பர்டிகுலர் இந்த விஷயம் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் இதான் சாமியார் என்ற கதை. உங்களுக்கு இதில் வேறு அவசியம் இருக்குதா? பட் இந்த சில் வந்து நாங்கள் எங்களுக்கு 2 அடியில் கொடுத்துக்கிறோம். நாங்கள் 2 அடியில் இந்த சில்லை விழுற கட்டாயம் வந்து வீடு நான் கொடுக்க வந்து சில்க் கங்கிரீட் கட்டாயம் போடணும். என்ன வந்து பேரம் லோட மாற்றுவேன். இப்போ இங்கே நாங்கள் ஏற்கனவே லிண்டர் கொடுத்துக்கிறோம். முதல் அடியில் இந்த லிண்டர் வந்து 1 அடி கொடுத்துக்கிறோம். நாங்கள் சில்ல வந்து 2 அடி கொடுத்துக்கிறோம். நாங்கள் இதில் கங்கிரீட்டை கொடுக்க காரணம் நீங்கள் நம்ம வீடுகளை பார்த்துருப்பீங்க வந்து இதெல்லாம் கிராக் வந்து வெடிக்கும். வெயிட் இங்கே தானே போகும், வெயிட் இங்கே படிப்பேன். அது லிண்டர் ப்ராப்பர் இங்கேயும் படிக்கும் எங்களுக்கு. இப்போ இது ரெண்டும் வந்து நான் கொடுத்த லிண்டரும் வந்து நான் த்ரூ லிண்டர் கொடுத்துனாங்க. த்ரூ லிண்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா சுவர் இந்த ஓடிங்க வருது பாருங்க, அப்படியே கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மட்டும் ஃபுல்லாகவே வேறு எங்களுக்கு. அப்போ இது லிண்டலே 2 லிண்டல் இருக்கு. ஒன்று வந்து கட் லிண்டல், த்ரூ லிண்டல்னு சொல்லுவோம். கட் லிண்டல்னு சொல்கிற வந்து ஜன்னல் ஏரியா வருதுண்டா அந்த ஏரியாவுக்கு மட்டும் கொடுப்போம் நாங்கள், ரைட்? த்ரூ லிண்டல் சொல்லிக்க த்ரூ அவுட் த பில்டிங் வந்து கொடுக்க அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி கூட. அப்போ சிலர் பட்ஜெட் சொல்லிக்க வந்து எங்களுக்கு அது கன்சர்ன் இருக்குது. சிலர் கட் லிண்டருக்கு அப்போ பார்ப்பாங்க, சில த்ரூ லிண்டல் பார்ப்பாங்க. ஸோ இந்த பட்ஜெட்னு சும்மா லேசாக சொல்லிவிட்டு போயிடாது. டிபெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருப்பேன், என்னத்தையும் வித்தியாசம் கட்டாயம் இருப்பேன். அப்போ அந்த விஷயம் வந்து கட்டாயம் வாடிக்கையாக தெரிஞ்சு கொள்ளணும், பார்க்குறத தெரிஞ்சு கொள்ளணும். ஸ்டாஃபில் என்னென்ன விஷயம் எல்லாம் வருமானு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போயிடலாம், ரைட்? அப்போ அதில் நாங்கள் கால்குலேட் பண்ணி தான் அந்த ஸ்கொயர் ஃபீட் கட்டாயம் சொல்லுவோம். டிப்பிக்கலாக நான் சொன்ன ரேட்லாம் டிப்பிக்கல் ரன்னிங் ரேட், ரைட்? யா, உங்களுக்கு இதில் சாமியாருக்கு வர டவுட்ஸ் இருக்கா? இல்லை, ரைட், கிளியர், தேங்க்யூ. இதில் இதை மாதிரி இப்போ அடுத்தது வந்து சின்னர் என்ன மொத்தம் எத்தனை அறை இருக்கு வந்தீங்க? மொத்தமாக 2 BH 2 பெட்ரூம் இருக்கிற 2 பெட்ரூம். யா, இது வந்து யா அப்போ அடுத்து இது வந்து இது வர இந்த வீடு வந்து இனி ஹோலுக்கு வரப்போகுது. சரியா? இது அடுத்த இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூமை பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வருவோம். நாங்கள் இதான் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் அறை. என்ன சைஸில் இருக்கு? இது 10x10. 10x10, ரைட்? இப்போ இதுங்களுக்கு வேறையக்க வந்து இது சின்ன பெட்ரூம். அவங்க தேவை வந்து இப்போ அகலம் லட்சியில் வந்து தங்கள் படுக்கிறதுக்குரிய அறை தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி 5 கிலோ ஒரு பங்குக்கு நாங்கள் ஜன்னல் ஓப்பனிங் கொடுத்துக்கிறோம் ஃபுல்லாக. இது நீங்கள் படியாக பார்த்துக்கலாம். சில்க் கங்கிரீட் த்ரூ எல்லா தான் கொடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்து அவன் சின்ன ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காண்டி வேற பரன் அடிச்சுக்கிறோம் நாங்கள், ரைட்? இந்த ஃபுல்லாக கங்கிரீட் பரன் அடிச்சுக்கிறோம் நாங்கள். அந்த லிண்டர்லேயே அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி அப்படியே அடிச்சுக்கிறோம் நாங்கள். ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே கதவு. இப்போ இதுவும் வந்து டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஓட்டக்கல் எல்லாம் இதுக்கும் வந்துருக்காங்க ஃபுல்லாக, ரைட்? இல்லை இந்த வீட்டை சுற்றி ஓட்டக்கல் இருப்பேன். இன்கேஸ் நீங்கள் ஏசி போட போகிற மட்டும் தான் கொஸ்டின் மாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இங்கே ஏசி தேவையில்லை. ஏன்னா சுற்றி மரங்கள் இருக்குது, அது இப்போதைக்கு தேவையில்லை அவைகளுக்கு. இன்கேஸ் மரங்கள் வெட்டி ஹீட் வந்தால் மட்டும்தான் நாங்கள் இதை அடைக்க வேண்டியிருப்போம். நம்ம வீடு பார்த்துருப்பீங்க, எல்லாமே கடலை போட்டு அடைச்சிருப்பாங்க, இல்லாட்டி செஞ்சுருப்பாங்க, ரைட்? அந்த மாதிரி விஷயம் வேறு. ஆக்சுவலி வந்து இப்போ இதை பற்றி இதில் ரொம்ப விஷயம் இருக்குது. நான் கதைக்கிறேன், வெளியில் வந்து கேட்பேன் இதை பார்த்துட்டு. உண்மையில வந்து இந்த ரூம் இது வந்து ஹால், ரைட்? இந்த ஹாலுக்கு இந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகுது, ஹாலுக்கு ஓப்பன் ஆகுது. 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இப்போ ஹாலுக்கு ஓப்பனே கொஞ்சம் வீட்டை வர்றாங்களே ஆக்சஸ் ஈஸியாக இருப்பேன். 2ஆம் விஷயம், இந்த ஹாலுக்கு ஆகல் இருக்க வந்து இதில் கதை வைக்க என்ன செய்ய வேண்டாம், பப்ளிக்கு ஒரு ஓப்பனிங்காக இருப்பேன். இப்போ இங்கே ஆகல் இருக்கணும்னா நீங்கள் உடுப்பு சேஞ்ச் பண்ணணும், இது அப்படி வேற கஷ்டம், ரைட்? அப்போ நான் என்ன டிசைனில் நான் சஜஸ்ட் பண்ணல. நான் இது வந்து கிளைண்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லை தமிழங்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை, ஈஸி ஆக்சஸ் வேணும், நீங்கள் இங்கே வைங்க. அப்போ நான் சஜஸ்ட் பண்ண வந்து இது ஃபுல்லாகவே சோறாகவே இருப்பேன். இதுக்குரிய டோர் இங்கே வருவேன். சரி, அப்போ நாங்கள் டிசைனில் சொல்லுவோம் வந்து பப்ளிக் சூன், செமி பப்ளிக் சூன், ப்ரைவேட் சூன் டிசைனில் இப்போ நாங்கள் படிக்க அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வீல் டிசைன் லைக் தட், ரைட்?
ரெண்டு பேருக்கு வந்து பப்ளிக் சூழ்நிலை சொல்லிக்கு வந்து ஃபுல்லாக வெளியில் சிட் அவுட் செமி பப்ளிக்னு சொல்லிக்கு வந்து வீட்டுக்கு தெரிஞ்சாங்க மட்டும் இந்த ஹாலுக்கு வருவாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்னு சொல்கிற வந்து உங்களுடைய பெட்ரூம் பாத்ரூம்ஸ் எல்லாம் வேறு. அப்போ அது 3 கேட்டகரியாக பற்றி நான் டிசைன் போடுவோம் நாங்கள். அப்போ இதில் வந்து எனக்கு கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கிறேன். என்னது வந்து கிளைண்ட் ப்ரிஃபரன்ஸ் ட்ரெடிஷனல்ல வந்து இந்த மாதிரி தானே கூட இருப்பேன். அந்த அந்த வடிவமைப்பு சொல்லி டிசைன் சொல்லிக்க சும்மா இப்படின்னு போகிற விஷயம் கிடையாது. நிரம்ப விஷயம் தாட் ப்ராசஸ் நிரம்ப பேர் போகிற கதவு வைக்கல கூட இந்த கதவை நீங்கள் சென்டரில் வைக்கலாம். பட் இந்தியாவில் டெட் ஸ்பேஸாக போயிடுவேன். சரி இந்தியாவில் வச்சா உங்களுக்கு இது ஃபுல்லாக வாக்கிங் ஸ்பேஸாக இந்தியாவில் ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யலாம், பெட்ரூம் அதில் வைக்க இது உங்களுக்கு அக்சஸ் ஏரியா இருப்பேன். ஒரு டிசைனில் ஒரு கதை வைக்கிற கூட அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கார். தட்ஸ் ஆன் த பிளானிங் ஸ்டேஜ், ரைட்? இப்போ டிபிக்கல் நார்மலாக கதை வச்சு போட்டு போகிற கிடையாது. அப்போ நாங்கள் டிசைன் பண்ணிக்க வந்து அப் டு பட்டம் வந்து எங்களை எவ்வளோ மேக்ஸிமமான ஏரியாஸை வந்து ஸ்பேஸை கரெக்ட் யூஸ் பண்ண முடியும் அவ்வளோ ஃபுல்லாக யூஸ் பண்ணி செய்வோம் நாங்கள். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக சுவராக காட்டி சென்டரில் வந்து எங்களுக்கு டிவி டிஸ்பிளே, இங்கே கேலரிஸ் ஃபோட்டோஸ் மாத்திரம் அந்த மாதிரி தான் இது ஷோவோர் மாதிரி தான் டிசைன் பண்ணாங்க. ஆனால் இப்போ இதில் வந்து எங்களுக்கு இங்கே தள்ளிட்டு இப்போ இந்த டிசைன் தள்ளின வழியாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவர் இதோட முடியுது. சரி, அப்போ எங்களுக்கு டிவி வைக்கிற ஏரியா சின்ன போயிட்டேன், ரைட்? அப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து ஆன் சைட் டிசைன் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து டிசைன் சேஞ்சஸில் வர எஃபெக்ட். அப்போ நாங்கள் என்ன உடனே சுவர் சின்ன ஆகிட்டார். அப்போ இதில் ஒரு பெரிய 55 இன்ச் ஒரு 50 இன்ச் தான் வைக்கலாம். ஏன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் டிவி வைக்கிற டிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஒரு பெண்ணாம்பரிய டிவி 60 டிவி கொண்டு வச்சுட்டு 9 வச்சு பார்க்க இல்லாது. உங்களுக்கு கிளியர் டிஸ்டன்ஸ் 7 அடி 8 அடி இருந்தால் தான் அதுக்கு அங்கால தான் டிவியில் கிளாரிட்டி தெரியும் உங்களுக்கு, ரைட்? ஸோ அப்போ இன்கேஸ் பெரிய டிவி கொண்டு வந்த ஒரு 55 டிவினா பார்க்கலாம். நாங்கள் 55 இன்ச்சுனா 50 45 42 அந்த இன்ச்சு தான் வடியை பார்க்க டிஸ்டன்ஸ் இருப்பேன். ரெண்டாலும் ஒரு மட்டமாக முடிஞ்சிருவேன். இதெல்லாம் நீங்கள் டைனிங் ஏரியா சொல்லுங்க. அப்போ நான் இப்போ என்ன சொன்னால் கிளைண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணி போட்டு இதில் நாங்கள் 2 சுவர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா பண்ணி இது இந்த டைனிங்கு ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தது. அதை குறைச்சி இதை செய்யணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வால் கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இதெல்லாம் ஒன் சைட் டிசைன் ஐடியாஸ், ரைட்? இப்போ நாங்கள் சொல்ல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் குட்டி விஷயங்கள் நம்ம தாட் ப்ராசஸ் இருக்குன்னு நீங்கள் விளங்கி கொள்வீங்க, ரைட்? இவன் ஒரு சின்ன ஹவுஸை கூட இப்படி டிசைன் பண்ண யோசிக்க வேணாம். அவ்வளோ விஷயங்கள் நான் திங்க் பண்ணுற மாதிரி நான் சொல்லணும்ன்றதை நாங்கள் சொல்ல வரேன், ரைட்? டிசைன் பண்ணாங்களே ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கே கதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொள்ளுவ மாதிரி வந்துட்டார். அப்போ இது சாமியான நார்மல் ஏரியா. இது ஃபுல்லாக வந்து எங்களுக்கு சமீப பப்ளிக் இருப்பார். இங்கே நீங்கள் உடுப்பு சேஞ்ச் பண்ணி குளிச்சுட்டு வாரீங்களோ எல்லாமே என்ன செய்வார், இதோட கட்டாரு. இது உடனே கேட்டு போடலாம், இல்லாட்டி கதவை போடலாம், அந்த விஷயம் அப்படியே உள்ள வாங்கும், ரைட்? இது வந்து எங்க மெட்ட பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம் சாமி பக்கத்துல வருது, ரைட்? நம்ம சாமி பக்கத்துல இருக்கு. இந்த இன்னொரு பெட்ரூம் இருக்கிற இது என்ன சைஸ்ல இருக்கு இந்த பெட்ரூம்? இது எங்களுக்கு 9.5க்கு 10. 9.5க்கு 10 சின்ன பெட்ரூம் தான். மினிமம் ஒரு 90 ஆச்சும் ஆகலும் குட்டி பெட்ரூம் கொடுக்கணும். நாங்கள் கொடுக்குறோம் கிளைண்ட்ஸ் பட்ஜெட் நீட்ஸுக்கு அவங்க தேவைக்கு ஒரு பெட் போடக்கூடிய ஏரியா. டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் கொடுக்குறோன்னு இல்லாமல் நான் ஒவ்வொன்றும் அடிக்க ஸ்கொயர் ஃபீட் கொடுவேன். அங்கே பட்ஜெட் நெருக்கு வேறு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இது ஹாப்பி. ஸோ அந்த ஏரியா நாங்கள் அதை சஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நாங்கள் நீங்கள் யோசிக்க நாங்கள் ஏற்கனவே இதை தான் சஜஸ்ட் பண்ணாது. அவங்க என்ன தேவையோ அந்த ஏரியாஸ்லாம் கிளைண்ட்ஸ் அண்ட் சஜஷன் வந்தவே நாங்கள் விளக்கத்தை கொடுத்துனாங்க. இல்லை எங்களுக்கு இது போதும்னு சொன்னோடைய இதுக்கு என்னென்ன விஷயம் செய்யணும்னா சொல்லிக்கிறேன் நாங்கள். அதே மாதிரி இதுக்கும் ப்ராப்பரான விண்டோ டிசைன், கிரில் டிசைன், கம்பி ஜன்னல் வேறு இதுக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதவு வருதல்லோ, இந்த கதவு ஏரியாவுக்கு நேரே இந்த பாரு நான் கொடுத்துக்கிறோம், ரைட்? யா, இது நாங்கள் டிப்பிக்கலாக வந்து சுற்றி வேறு கொடுக்கலாம், என்ன மேலே பிரச்சனை வராது. ஆனால் இன்கேஸ் அவங்க ஃபேன் போடைக்கு வந்து அந்த ஃபேன் ஏரியா கொஞ்சம் குறைஞ்சி வருது, அதில் என்ட்ரன்ஸுக்கு மாரி நாங்கள் இதில் வச்சுக்கிறோம். நாங்கள் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்னு ஒரு விஷயம் சில ஜன்னலுக்கு மேலே வைப்பாங்க, ரைட்? அப்புறம் ஷேடுகள் வராமல் இருக்கணும். ஜன்னலுக்கு மேலே இந்த ஓட்டக்கல் மரம் விடுவேன், அதெல்லாம் நாங்கள் இஞ்சி வச்சுக்கிறோம். நாங்கள் ஸோ ஒன்லேயே குட்டி விஷயங்கள் ஐடியாஸ் நிரம்ப இருக்கிறேன். மற்ற வந்து நாங்கள் விழுத்தின கல்லுகள் வந்து நாங்கள் கூட இங்கே அறுத்த கல் இங்கே அறுத்த கல், சில வந்து கொஞ்சம் வீட்டு இருந்த இந்த மஞ்சள் கலர் கொஞ்சம் வீட்டு இருந்த கல்லுகள், இதெல்லாம் நாங்கள் புதுசாக அறுத்த கல். அது இப்போ நாங்கள் தான் பில்டர்ஸ் அறுத்த கல், ரைட்? பில்டர்ஸ் நான் அதுகளை உரிமை கொண்டுடுவேன் ஆஸ் அ டிசைனர், ரைட்? இந்த கல்லாம் வந்து நாங்கள் 60க்கு இப்போ ஒரு பேக் இருக்குது. இப்போ ஒரு பேக்கு எத்தனை கல் அறுக்குறது? அப்போ 55 கல் இருக்கா, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கூடின கல் உனக்கு ஒரு ரேஞ்சில் இருப்பேன். 55க்கு இருக்குது, 60க்கு இருக்குது, 65க்கு இருக்குது, 70க்கு 75க்கு எல்லாமே இருக்குது கல். ஸோ இப்போ டிப்பிக்கலாக 75 70 இருக்கிற கல்லில் வந்து கூட மதில்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சில யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்களில் வந்து நான் சும்மா என்னுடைய பயணங்களில் பார்த்து சிலர் வந்து இந்த 70க்கு விழுத்தின 75 வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டுக்குமே விலை வித்தியா. ஒரு கல் 120 ரூபா, 55 கல் 120 ரூபா, 60 55 விழுத்தின 75 அது கல் விழுத்தின கல் 90 எடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அது சொல்லல, ரைட்? சொல்லி இப்போ நாங்கள் சில சொல்லுவாங்க வந்து வீடு காட்டுறோம், அந்த அவுட்புட் வெளியில் தெரியாது எங்களுக்கு. அப்போ நாங்கள் இதுக்கு 75க்கு அடுத்த கல்லுக்கு பட்ஜெட்டை போட்டுன்னு கிளைண்ட்டுக்கு சொல்லுவாங்க போயிட்டு நாங்கள் வந்து 65 கல் போட்டுக்கிறோம். வந்து கிளைண்ட்ஸுக்கு தெரியணும் அப்படி நடக்காது, பட் நடக்கலாம், ரைட்? அப்போ அப்படி நான் நினைக்கிறேன் எங்களை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணத்துலேயே வந்து
இங்கே எல்லாருமே தொழிலை நேசிக்கிறவங்க கட்டாயம் இருப்பாங்க. ஏமாற்றம் மட்டும் கடைசி இருக்கான்னு நான் நம்புறேன். பட் சான்சஸும் இருக்குது. ஏன்னா ஏமாற்றம் இஸ் ஸ்கேம் வந்து எல்லா இடத்தையும் நடந்துட்டு இருக்குது, ரைட்? அந்த ட்ரஸ்ட் வந்து இல்லை. எங்களோட ஜெஃப்னா பற்றி நான் உண்மையில நான் பெருமைப்படுறேன். நான் இது வரைக்கும் அப்படி ஏமாற்றி கட்டினதாக என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் பார்த்ததில்லை. எங்கள் அப்பா அம்மா அப்படி சொன்னதில்லை. ஆனால் நடக்க சான்சஸ் இருக்குன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரைட்? ஸோ அதுகளும் வந்து பட்ஜெட்ல இன்க்ளூட் பண்ணுவேன். ஒரு 20 கல்லுக்கு வித்தியாசப்படுது. 10,000 கல்லு போடைக்க எங்க அடிக்க ஒரு 2 லட்சம் ரூபா டொனேஷன் எடுத்துட்டு போகலாம், கிளைண்ட்ஸ் தெரியாது. பட் இதே நாங்கள் மனசும் கையும் சுத்தமாக இருக்கணும் என்னோட விருப்பம். அந்த வகையில் நான் யாழ்ப்பாணத்தில் ஐம் ரியலி ஹாப்பி. நான் ஒர்க் பண்ண ஃபீல்டில் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. உங்களோட நீங்கள் நிரம்ப செஞ்சு எல்லாம் கட்டாயமா காய் சுத்தம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் என்டர்பிரைஸ், ரைட்? யா. படத்தை வந்து இங்கால பாத்ரூம் கோமோனா பாத்ரூம் இதோட பெரிய பாத்ரூம் ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ் உண்டு, பெரிய ஸ்பேஸ் கொடுத்துக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வர எங்களோட இதை சொன்ன ஃபேன் லைட்னு சொல்லுவோம் நாங்கள். சரி, அது கண்மட்டத்துக்கு மேலே போட நிற்பேன். இங்கே இந்த ப்ரைவசி கன்சர்ன் இருப்பேன். பெரிய ஏரியா அதுக்கு இதுமாதிரி 2 சைஸில் வந்து நாங்கள் கொடுத்துக்கிறோம். நாங்கள் இதில் நாங்கள் இனி இதுவும் இதில் அலுமினியம் ஃபிட்டிங் பண்ணுவோம், இல்லாட்டி மரத்தில் ஃபிட்டிங் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் வந்து மரம் தான் இப்போ காய்ச்சிக்கிறோம் நாங்கள். என்ன டிசிஷன் பெண்டிங்லேயே கிளைண்ட் சைட்லேருந்து, ரைட்? இது ட்ரிப்பில் எங்களுக்கு இது வந்து அலுமினியம் கதவுல வருவேன். என்ன சைஸில் இருக்கு வந்து இப்போ பெரிய சைஸ்? இது எங்களுக்கு 10க்கு 5. 10க்கு 5 அது பெரிய சைஸ். உண்மையாக டிப்பிக்கலாக ஒரு மாடரேட்டாக கொடுக்குற சைஸ்ன்னு பார்க்க நீங்கள் ஒரு 5 அடிக்கு 9 அடி ப்ராப்பராக இருப்பேன். என்னன்னா பாத்ரூம் டிசைன் ஒரு பெரிய விஷயம் நம்ம பேர் ஜோஸ் பண்ணேன். ஏன்னா பாத்ரூம் எப்பயும் நீங்கள் செய்யக்க வந்து 2 கன்சர்ன்ஸ் வரும். ட்ரை ஏரியா, வெட் ஏரியா 2 இருப்பேன், ரைட்? ட்ரை ஏரியான்னு சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் வார உங்களோட கொமாட்ஸும் அடுத்தது ஹேண்ட் வாஷ் கொமாட்ஸும் அது வந்து தண்ணி பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பாத்ரூம் வந்து இட்ஸ் நாட் ஃபார் ஸ்லிப்பரி, டப்பன் ஸ்லிப்பாக வேறு எங்களுக்கு, ரைட்? ஸோ அதை தடுக்கணும்ன்றக்காண்டி தான் ஃபுல் ட்ரை வந்தோடனே ஹேண்ட் வாஷ் வருவார், கொமாட் வருவார், கடைசியை தான் குளிக்கிற ஏரியா வருவார். இது வந்து எத்தனை பேர் இங்கே ஃபாலோ பண்ண தெரியாது. பட் எங்களோட டிசைனிங் ஆஸ்பெக்ட் அதான் முக்கியமான. இந்த இது யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே வந்து குறைவு. ஆனால் அப்படிதான். ஆனால் சில டிசைன்ஸில் வந்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும் சூழ்நிலை வருவேன். டிபெண்ட்ஸ் வந்து டிசைன் ஆஸ்பெக்ட் எதுவும் வருவேன். அப்போ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கதை வருது இல்லை. இப்போ நீங்கள் கதவை நாங்கள் சென்டரில் போடலாம். ஏன் சைட்டாக போட்டுக்கிறோம்? இந்த ஏரியா வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணி இதில் நீங்கள் ப்ளக்கல் அடிச்சு இதில் வந்து உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் ஸ்வெப் பண்ணாங்க. அப்போ இங்கே கழுவுவாங்க. இப்போ ஹேண்ட் வாஷ் கழுவுறதுக்கு மினிமம் நீங்கள் டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த 2 அடியில் ஒரு ஹேண்ட் வாஷ் எடுக்க போகிறீங்களா அல்லது 3 அடி எடுக்க போகிறீங்க, டிபெண்ட்ஸ். வேனிட்டி ஹேண்ட் வாஷ்லாம் கொஞ்சம் பெருசாக இருப்பார். ஹேண்ட் வாஷ்னா ரொம்ப டைப்ஸ், பெடஸ்டல் இருக்குது, வால் மவுண்டட் இருக்குது, வேனிட்டி டைப்பில் பெருசாக இருப்பார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்பேசஸ் பிளான் பண்ணணும். நாங்கள் சில பிளான் பண்ணி விட்டு பெருசாக கொண்டு வைக்கணும், வைக்கலாது. இப்போ இது வந்து எங்களுக்கு ஓவரால் 3 feet மட்டும் அடியாக போகலாம். நான் டிசைன் பண்ணி பிரிக்க வந்து ஒரு 2.5லேருந்து 3 அடி வந்து ஹேண்ட் வாஷுக்கு ஏரியா, அங்கேருந்து வர 2.5லேருந்து அடுத்த 3 அடி வந்து கொமோட் வைக்கிற வாட்டர் க்ளோஸ் வைக்கிற மிக்சர் வந்து குளிக்கிற ஏரியா. ஏன்னா குளிக்கிற ஏரியா எப்பயும் வந்து பெருசாக இருக்கும். சில பேர் வந்து 3 அடிக்கு 5 அடி கொடுப்பாங்க, கொஞ்சம் டைட்டாக இருப்பார். இங்கே சில பேர் வந்து ஃபியூச்சரில் என்ன செய்வாங்கன்னா கிளாஸை போட்டுருவாங்க, குளிக்கல. நான் ரொம்ப ஹோட்டல்ஸ் வழி நான் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கு. ஓப்பன் அவுட்டாக பிரச்சனை இல்லை. பட் நான் டிப்பிக்கலாக நான் நல்லா ஃப்ரீயாக குளிக்கணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 அடியிலேருந்து 4 அடிக்கு ஒரு குளிக்கிற ஏரியா ஃபுல்லாக வச்சு தான் வந்து குளிக்க சந்தோஷமாக குளிக்கணும். அது நிறைய அதில் ப்ரெஷரானவ எல்லாம் ப்ரெஷர், ரைட்? அது 5 நிமிஷம் குளிக்கிற இருந்தாலும் ஷுட் பி ஹாப்பினஸ், ரைட்? அப்போ இந்த செக்டர்ஸில் வந்து இதில் ஹேண்ட் வாஷ் வருவார், வாட்டர் க்ளாசெட் வருவார், அங்கே குளிக்கிறதே வரைக்கும். இது வந்து கூட வாக் வே வருவார். கதத்தில் வந்து இப்படி நடந்து வரைக்கும் இப்படி ஜஸ்ட் இமேஜின். இப்போ நாங்கள் பிளான் பண்ணிக்கலாம், இமேஜின் இப்படி வருவோம், ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம், வருவோம், கொமோட் யூஸ் பண்ணுவோம், அப்படின்னு பேப்பர்ஸ் வந்து குளிப்போம். ஸோ இது சிமில் திங் தான். பட் இந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப இருப்பார் எங்களுக்கு. அதுமாதிரி இப்போ நீங்கள் டிபிஎல் யோசிக்கலாம் வந்து நாங்கள் ரெண்டு ஓப்பனிங் கொடுத்துக்குறோம். இன்கேஸ் இதை மூடிட்டாங்களா இதுக்கு காற்று வந்து க்ராஸாக வந்து போவேன். இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி கொண்டே இருப்பேன். இப்போ இங்கே வர சுடுகாத்து இப்படி போனால் வேறு காத்தால வருவேன். இப்போ சுடுகாத்து இதால் போனால் வேறு காற்று இதால் வருவேன். இப்போ க்ராஸ் வெண்டிலேஷன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இதை கொண்டு இங்கே வைக்கணும்னு கேட்கலாம். இங்கே வந்து எங்களுக்கு கண்ணாடி வருவேன். அதனால நாங்கள் அதை ஷிப் பண்ணி அங்கே வச்சுக்கிறோம். நாங்கள் இது வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கிறார். அப்போ எங்களுக்கு இப்போ இதில் எங்களுக்கு நீ 2-3 கன்சர்ன்ஸ் இருக்கு. இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் தள்ளி வரணும். முதல் வேறு டிசைன்ஸ் இருந்தது. இப்போ எங்களுக்கு நீ ஷவர் போட்டோம், அந்த கன்சர்ன் கொஞ்சம் தள்ளி கொமட் ஏரியாவுக்கு நேரம் வர போகிறார். எங்களுக்கு அந்த மிஸ்டேக் நாங்கள் அடக்க வேண்டி இருக்குது, ரைட்? யா. இது வந்து பாத்ரூம் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் காரிடோர், செகண்ட் எக்ஸிட் மாதிரி இருக்கும். கிச்சன் இப்போ இங்கே இருந்து வெளியில் எக்ஸ்டர்னல் பாத்ரூம் டாய்லெட் ஒன்று இருக்குது. வெளியில் இருண்ட வீட்டக்காரர் இருக்குது. ஸோ அது போகிறதுக்கு இருக்கும். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் கொடுத்துருப்பேன், ரைட்? அது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து காற்று வெளிச்சம் வரணும். இப்போ நீங்கள் இருக்க ஓப்பன் இருக்குன்னா பிகாஸ் சீலிங் இன்னும் போடையில, ஜன்னல் அடைக்கல, அப்போ இந்த காற்றும் வெளிச்சம் வந்துருக்குறேன். இதை நீங்கள் பூட்டிட்டீங்களா இதுக்குள்ள காற்று வரது என்ன குறைவு. இப்போ அதுக்காண்டி நாங்கள் என்ன செய்யணும், ஓப்பன் கொடுத்துக்கிறோம். இப்போ இதில் நீங்கள் கேட்கல என்ன க்ளோசிங் இருப்போம்.
க்ளோசிங்கும் ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை வெளியில் வச்சு நீங்கள் வரைக்க சொல்லுங்கள், விளங்கப்படுது இந்த மாதிரி சீலிங் வருமாட்டு நான் சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து எங்களுக்கு 3 அடி 3 இன்ச்சு 1 மீட்டர் அந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடிய 3 அடி ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரியான ஓப்பனிங்கை கொடுத்துக்கிறோம். இது ஆக்சுவலி வந்து நாங்கள் 3 feet 3 inches கொடுக்குறோம். நாங்கள் டிசைன் பிரகாரம் கொஞ்சம் கிளைண்ட்ஸ் சொல்லிச்சோம் இந்த எங்களுக்கு 3 அடி போதும். அப்போ வி சாக்ரிஃபைஸ் தட். இது வந்து 3 அடி கொரிடோர் ஓப்பனிங் வேறு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நாங்கள் இந்த லிண்டல் ஓடிக்கு பார்ப்பீங்க ரைட். லிண்டல் அதுங்கிற மேலே வர இதை தாங்கிறதுக்கு போட்ட கட் லிண்டல் பீம் எரெக்ட் பாருங்க ரைட். இது நாங்கள் ஃபினிஷிங் ஓப்பனாக வச்சுக்கிறோம். வந்து இதுக்கு நாங்கள் என்ன ஓட்டக்கல்லோ அல்லது ஒரு லூவர்ஸ் மேலே டிசைன் பண்ண மேலே ஃபீல் படுறதுல வருவேன். இது ஸ்டில் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட்ஸ். இப்போ கல் வேணும்னா ஓட்டக்கல் அடைக்கலாம், கொஞ்சம் டிசைனாக பார்த்து செய்யணும்னா மரவேல பாடலை செய்யலாம். நாங்கள் இது காரணம் வந்து என்ன விஷயம், அதே விஷயம் தான், காற்று வெளிச்சம் சர்வே பண்ண கிடையாது. நார்மலாக சோலை அடைச்சிட்டு போகலாம், சோலை அடைச்சி என்ன செய்வீங்க படங்கள் மாட்டலாம் ரைட். ஒவ்வொன்றுக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பணம் இருக்கிறபடியே வந்து விஜஸ்டிங் இப்போ என்ன டிசைன்ஸ் கன்சர்ன் சொல்லுவோம். இதே விஷயம் தான் நாங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அதே ரைட். இப்போ நாங்கள் சாமியை பார்த்துட்டோம், பெட்ரூம் பார்த்துட்டோம், பாத்ரூம் பார்த்துட்டோம், காரிடார் பார்த்துட்டோம், ஹால் பார்த்துட்டோம். அடுத்த ஹாலுக்கு இருக்க ஜன்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய என்ன ரைட். இது வந்து இதுவும் கிளைண்ட்ஸ் தான் முக்கியத்துவம். ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் கம்பெனி நம்ம கிரில் ஜன்னல் வேறு எங்களுக்கு. இது வந்து எங்களுக்கு ஃபுல்லாக கிரில்ல வருவேன். இதுக்கு மட்டும் கிரில் கிளைண்ட்ஸ் கேட்டப்போ இப்போ அதுக்கு எது டிசைன் பேட்டர்ன்ஸ் வேணும். இப்போ நான் என்ன கேட்டீங்கன்னா ஐம் நாட் ஃபேன் ஆஃப் நிறைய பேர் வந்து வளைவுகள் கலைவுகள் எல்லாம் பூச்செடி ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பெருசாக அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மேக்ஸ் சிம்பிளான விஷயம் தான். இப்போ என்ன அதான் குவாலிட்டி ஆஃப் லிவிங் ஸ்பேஸை கூடுவார். இப்போ நாங்கள் நிறைய பேர் வந்து நிறைய என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் சொன்னால் பக்கத்து இருக்காரன் அப்படி கட்டிக்கிறேன் அப்படி கட்டுறேன் பக்கத்தில் காப்பி பண்ணாங்க. உங்களுக்கு என்ன விருப்பம் அதை சொல்லுங்க. உங்களோட மென்டாலிட்டி நாங்கள் படிப்போம், படிச்சு போட்டு எங்களோட டீச்சிங்ஸை நாங்கள் படிச்சிருந்தோம் சொல்லுவோம். அதை ப்ரொஃபஷன் மாதிரி தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 5 அடி, சாரி 6 அடிக்கு 6 அடி உயரம் 5 அடி 3 வழி என்ன வருவேன். ஒன்று இது ஒரு வழி, இதில் ஒரு வழி, இது சிமெட்ரியாக போட்டுக்கணும். இப்போ நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என்ன ஏரியா கொடுத்துக்கிறோமோ அதே ஏரியா அங்கே இருப்பார். சரி, சென்ட்ரல் ஏரியா வருவார். ப்ளஸ் வந்து எங்களுக்கு இதில் வந்து கதவு, இந்த கதவை வந்து 4 அடிக்கு 7 அடி ஹைட்டில் வருவார் ரைட். இங்கே சேர்ந்து வரும் செட் இல்லை இல்லை, இதுக்கு சின்ன போல் ஒன்று வந்து இங்கே ஜன்னல் வருவார் எங்களுக்கு. இது 2 ஃபீட்டில் ஒரு ஜன்னல் வருவார். அவருக்கு கிளைண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண விரும்பலாம் வேணான்னு சொன்னாங்க. பட் நான் கொடுத்த காரணம் கிராஸ் வென்டிலேஷன். அடுத்து வந்து இன்கேஸ் இந்த பாதை இங்கே பிளாக் பண்ண பட்டுச்சுன்னா அதை வந்தால் கொண்டா பார்க்கணும். ஸோ வந்து பார்க்கறது மற்ற காற்றும் இப்படி வந்து போய் கொண்டிருப்பார் இல்லை. நான் அதை கொஞ்சம் இப்படி பிள்ளைங்க நின்று ஓகே சொல்லி வச்சது கிளைண்ட் அக்ரீட் இட் ரைட். ஸோ அதால் வர விஷயம் தான் இது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா, கிச்சன் அண்ட் டைனிங். இந்த உண்மையாக இதுதான் நாங்கள் ரொம்ப ரிவிஷன்ஸ் போனாங்க. எங்கள் டைனிங்கை போகிறேங்க கிச்சனை போகிறேன் நம்ம கன்சல்ஸ் போய் கொண்டு வந்தோம். பிகாஸ் அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது. ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு அப்போ இது எங்களுக்கு 7 அடிக்கு 10 அடியில் டைனிங் என்று வருது. இது இந்தியாவில் கிச்சன் 8 அடிக்கு 10 அடியில் கிச்சன் வருது. கிச்சன் வந்து நார்மல் கிச்சன் தானே, ஸ்மார்ட் கிச்சன் அப்படின்னு இல்லை. இல்லை அது டிபெண்ட்ஸ். இப்போ நான் அதை கொடுத்துக்கிறோம். நாங்கள் இல்லை இப்போ பேஸ் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ண இதில் வந்து நாங்கள் விருப்பம்னா கல்லறுத்து கங்கிரீட் கல்லறுத்து செய்யலாம். இல்லாட்டி நாங்கள் ஷட்டர் போர்டை வச்சு மாடர்ன் கிச்சன் டைப்பில் செய்யலாம். இனி இதில் கவுண்டர் செய்யலாம். அந்த விஷயங்கள் இருக்கிறார் ரைட். இதுலேயும் வந்து எங்களுக்கு அவை இன்னொரு டிசைன் போகிற சொல்லி வேணும். தங்களுக்கு இதுலேயும் ஒரு கதவு வேணும், கிச்சனில் வருது. அப்போ இங்கே கதவும் இதில் ஜன்னலும் வருவேன் ரைட். இப்போ இதில் மாதிரி அவங்க ஜன்னல் வேணாம்னு சொன்னாங்க. இந்த கிச்சன் ஜன்னல் போதும்ட்டு நான் கொடுத்த காரம் வந்து ஏகேன் கிராஸ் வென்டிலேஷன் கட்டாயம் வேணும் எங்களுக்கு. இந்த கதவை கூட்டுப்பட்டு இதெல்லாம் கூட்டுப்பட்டு இருட்டாயிருவேன். அந்த கிச்சனுக்கு வந்து 2 ஜன்னல் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன் நாங்கள். ஆனால் இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ இங்கே ஒரு ஜன்னல் வந்தபடியாக இது க்ளோஸ் பண்ணி இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு தான் நாங்கள் எலிவேஷன் டிசைன் வர போகிறேன். அது இந்த விட்ட பொறுத்து மெயின் டிசைன் வியூ வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம், இது ரெண்டும் இந்த பக்கமும் இந்த பின்பக்கமும் அப்படியே நாட் மக்கின் மேட்ச் எங்கே தேவை வராது. ஸோ இதில் ஃபுல்லாக கிச்சன் வேறு, இங்கேருந்து இங்கே ஒன்று கவுண்டர் வேறு. ஸோ இப்படியே வந்து நீங்கள் கிச்சனுக்குள்ளே போவீங்க, இப்படியே வந்து இங்கே சாப்பிடுங்க, அப்படியே போய் நேராக வெளியில் போவீங்க. அதான் வந்து இப்போ கிச்சனில் வர டிசைன்ஸ். இதில் ஃபேக்டர்ஸ்லாம் போய் இருக்கிறேன். கிச்சனில் வந்து நம்ம காய்ச்சிக்கிறோம். நாங்கள் இப்போ நீங்கள் கிரானைட் டாப் போட போகிறீங்க, இல்லை டைல்ஸில் சிமெண்ட்டில் போட்டிங்கன்னா டைல்ஸில் செய்யணும். ஷட்டர் போர்ட் செய்யணும், கிரானைட்டு போகணும் ஃபினிஷில். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு காஸ்ட் ஆஃப் டிஃபரெண்ட். இப்போ டைலுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிரானைட் ஃபினிஷ் 2-3 மடங்கு காசு கூட. என்ன கிரானைட் யூஸ் பண்ண போகிறது இல்லை, கேலக்ஸி யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை தமிழில் ஒயிட் யூஸ் பண்ண போகிறீங்க, ரொம்ப விஷயங்கள் இருக்குது. இல்லை அதை டிபெண்ட்ஸ் பண்ணியும் இருக்குது. இப்போ ஷட்டர் போர்ட்லேயும் வந்து நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொன்றும் ஒரு பட்ஜெட் சேஞ்சில் வரும். ஸோ அதெல்லாம் சொல்லி நாங்கள் அதுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் பண்ணி காய்ப்போம் நாங்கள் ரைட். இது டைனிங், இது ஹால். இதில் வந்து வெளியில் சீலிங் அடிக்கிறேன் ஷுவர். வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இந்த சன்ஷேட். அதுக்கு நான் ரூஃபாக சொல்லிட்டு வரேன். இதில் வந்து ரூஃப் வந்து நாங்கள் ஃபுல்லாக பெனமரம் தான் செய்யறாங்க ரைட். இது வந்து இந்த ரூஃபோட வால்பேட்டுக்கு வச்சுக்கிற அந்த சப்போர்ட் இதெல்லாம் வந்து பாலமரம் ரைட். இது ஃபுல்லாக பனைமரம். நம்ம நல்ல குவாலிட்டி பனைமரம் சர்ச் பண்ணி எடுத்துனாங்க. ரீப்பையும் பனைமரம். ஓடு வந்து நாங்கள் ஸ்டார் ஓடு யூஸ் பண்ணாங்க. இப்போ ஓட்லேயும் வந்து இது வந்து நாங்கள் சொல்லுவோம் போது கலிக்கேட் மாடல்ஸ், கோழிக்கோடு. ஆக்சுவலி என்ன கணக்கு, பிகாஸ் நான் படித்த கோழிக்கோடு தான் கலிக்கேட். இந்த மாடல்ஸ்லாம் கலிக்கட் டைல்ஸ்னு சொல்கிறோம் நாங்கள். இந்த அங்கே மேனுஃபேக்சர் வந்து கலிக்கட் டைல்ஸ். இப்போ நீங்கள் ஓடு செக் பண்ணி பார்க்க குவாலிட்டி பார்க்கணும். நீங்கள் இங்கே இப்படி பிடிக்கணும், பிடிச்சிட்டு தட்டி பார்க்குறது. டிங் டிங் டிங்னு சத்தம் வந்தால் நல்லா
ஓடு காஞ்சி நல்லா வந்துக்கிறேன். அப்போ அதுகள் இந்த நல்ல அந்த குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணி எடுக்க போட்டிங்கன்னா மழை தண்ணிக்கு ஊறாது. இப்போ நான் நம்ம ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் செய்திருக்கிறேன். ஸோ அங்கே போய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடெல்லாம் கீழே பாசி பிடிச்சி போயிருப்பேன் பழைய வீடுகள். என்ன காரணம் இருந்தால் ஒன்று தன்மை கட்டிருப்பேன், லைஃப் டைம் முடிஞ்சிருக்கும், அதுக்கு லைஃப் டைம் இருக்குது தானே. சில வீடுகள் வந்து 4-5 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் செய்ய வீடுகள் இது ஃபுல்லாக பாசி பிடிச்சிடும். காரணம் என்ன, தண்ணி ஊறி ஊறி போயிடுது. ஏன்னா சரியான முறையில் வந்து இது வந்து சுடப்படவில்லை. அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கு வந்து தூக்கி தட்டி பார்க்கணும். இது வந்து ஸ்டார் மார்க், இது ஸ்டாரோடு எது நார்மலான இல்ல இது வந்து இல்ல. இப்போ டைல்ஸ்லயும் பார்த்து நம்ம ஃப்ளோர் டைல்ஸுக்கு லங்கா டைல்ஸ், ரொசல்ஸ் அந்த ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு டைல்ஸ்லேயும் இந்த ரூஃப் டைல்ஸ்லேயும் நம்ம பிராண்ட்ஸ் இருக்குது. லங்காராணி இருக்குது, பெப்சி இருக்குது, தேனி இருக்குது, ஸ்டாரோடு இருக்குது, இடிசி எக்கச்சமே இருக்குது. இப்போ அது வந்து கிட்டத்தட்ட 80-90 160 மட்டும் ரேஞ்ச் இருக்குது. அப்போ நாங்கள் எங்களோட வீட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸ்டாரோடு. இது கிட்டத்தட்ட மிட் ரேஞ்ச். டிப்பிக்கல வந்து ஜெஃப்னால 100-75% 80% ஆக்கள் வந்து இதுதான் யூஸ் பண்ணேன். ஸ்டாரோட இந்த ரேஞ்ச் 110-120 டைல்ஸ் தான் கூட யூஸ் பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன். மேபி அதுக்கு மேலே கூட இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அந்த லக்ஸரி ஃபினிஷ் பண்ணியிருந்தா. இது நார்மல் டைல்ஸ். சில பெண்டுகள்லாம் பார்த்துருப்பீங்க ரோமன் டைல்ஸ்ல ரைட். வெரைட்டிஸ் ஆஃப் ஃபினிஷ் என்ன வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஜெஃப்னால ட்ரெடிஷனல் யூஸ் பண்ணி இந்த ஓடு தான் சரியான இதான் யூஸ் பண்ண. அப்போ நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணிக்கிறத பார்த்துருங்க. சில வந்து இல்லை லைன் இருக்கு பாருங்க, சிலோட வந்து லைன் வராது. இந்த ஃபினிஷிங்லேயும் வித்தியாசம். இந்த என்ன பொறுத்த மட்டும் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா 1/3 பங்குக்குரிய கோஸ்ட் வந்து ரூஃப் தான் போவார். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல பேசிக்காக முண்டா அப்படின்னா 100 லட்சம் கிட்டத்தட்ட 25-30 லட்சம் ரூஃப் தான் முடியும் உங்களுக்கு. ஸோ அவ்வளவு மேஜராக இருப்பார் ரைட். அது ரூஃப் வந்து கூலிங்காக இருப்பார். இன்னொரு விஷயம் வந்து ரூஃபுக்கு நாங்கள் எப்பயுமே வந்து செய்ய வேண்டிய விஷயம் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் செய்யணும். அப்போ சொலிக்க நம்ம யூஸ் பண்ணாங்க. அது வந்து ஒயிட் சொலிக்க, கலர்லெஸ் இருக்குது, பிளாக் இருக்குது. கலர்லெஸ் கொஞ்சம் விலை கூட ரைட். அப்போ அது டிபெண்ட்ஸ். இப்போ கேம்பஸ் ஃபினிஷிங் ரூஃப் செய்கிறாங்கன்னா அது கலர்லெஸ் அடிப்பாங்க. இந்த கருப்படிச்சா ஃபினிஷிங் எடுக்கல அது. அப்போ இது வந்து நான் பெனமரம் எங்களுக்கு இந்த ஒரிஜினல் ஃபினிஷ் பண்ணா வி ஹேவ் யூஸ் பிளாக் கலர் சொல்லிக்க நம்ம பண்ணிக்கிறோம். இதை போடுறவங்க பூச்சிகள், அரிப்புகள், கரையான் பிரச்சனை ஒன்றும் பெருசாக வராது. அது டைம் வந்து இதுகளுக்கு வந்து கலர்லெஸ் அடிச்சுக்கிறோம். இந்த பாலைய இருக்கல்லோ கலர்லெஸ் சொல்லிக்கலாம். அப்போ அந்த கலர் டெக்ஸ்சர் வந்து கிட்டத்தட்ட அதே டெக்ஸ்டரில் இருப்பார். நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் ஃபினிஷிங்கில் இருக்கிறார். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும், வழியில் வர சீலிங் எப்படி சொல்லி முடிக்கணும். நான் இதில் இந்த சீலிங் வந்து நாங்கள் கட் ஆஃப் பண்ணணும். ஒன்று வந்து நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது மெஸ்கன்ஸோ ரைனோ அதில் வர லெவல் ஷீட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி 3 விஷயம் இருக்குது. ரைனோ, மஸ்கன்ஸ் இருக்கிறார். அடுத்து வந்து எங்களுக்கு எல்டோரான பிராண்ட் இருக்கிறார். இந்த எல்டோரா வந்து 100% வந்து இயற்கை. அந்த ஆஸ்பெட்டோஸில் நீங்கள் டிப்பியில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் வந்து எல்லாம் பேண்ட். இந்த ஆஸ்பெட்டோ ஷீட்டில் யூஸ் பண்ண இயலாது. என்ன 15% ஆஸ்பெட்டோஸ் வந்து உடம்புக்கு கொஞ்சம் நன்மை பயக்க சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. இப்போ குறைச்சிட்டாங்க. ஆனால் என்னென்னா எல்டோரா வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் லைஃப் டைம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி கிடப்பார். ஆனால் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்போ நான் இங்கே வெளியில் வரக்கு கூட நாங்கள் வந்து எங்களுக்கு இது வெளிப்பக்கம் தானே. அப்போ வி வில் யூஸிங் ஃபார் ரைனோஸோ அல்லது மஸ்கன்ஸ் இந்த ஷீட்ஸை வந்து வெளியில் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நீ கிடையாது அடிக்கலாம், இந்த கிடையாது அடிக்கலாம், இல்லாட்டிக்கு ரூஃப் எல்லாம் இது அடிக்கலாம். ரூஃபோடைய சரிஜா அப்படி அடிக்கலாம், அப்படி அடிக்கலாம். ரெண்டாங்க ரூஃப் நாங்கள் இப்போ சில இருந்து இப்படி அடிப்பாங்க. ரூஃப் இப்படி இருக்கும், இந்த ஃபினிஷிங் இப்படி இருப்பாரு உங்களுக்கு. இது ஷீட் நாங்கள் லெவல் ஷீட் பண்ணுங்க, சில இப்படியும் அடிக்கலாம் சரியா, அப்படியும் செய்யலாம். ஆனால் அந்த விஷயம் நான் வெளியில் சொல்லியிருப்பேன். அங்கே ஒரு ஓட்டை விட்டுக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஓட்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 கண்டென்ட் இருக்குது. ஃபினிஷிங் இல்லை, நாங்கள் வி ஹேவ் லெஃப்ட் இட். அப்போ நீங்கள் இதில் வந்து இது இந்த கிச்சனை வெளி என்ட்ரன்ஸ், இது மெட்ட என்ட்ரன்ஸ். இதில் வந்து நீங்கள் கிடையாது அடிச்சிங்களா இருந்தீங்களா இந்த ஓட்ட மறையும். அப்போ அதில் கிளைண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்காவே. அப்போ என்ன கிடையாது ஓட்ட மறையும். அதுக்கு என்ன ஹேட் டூ சம்திங் எல்ஸ். இல்லை ரூஃப் அலோங்கி தடிச்சிங்கன்னா இந்த ஓட்டையை சஸ்டெயின் பண்ணலாம். அப்போ அதுக்காக வந்து என்னென்னா நாங்கள் டிசைன் 1+ போய்க்கொண்டிருக்கோம். பட் கிளைண்ட்ஸ் வந்து ஒரு தேவையில மாற்றிக்கொண்டிருக்கு, ஃபீல் ஃபிக்ஸிங் இன் டிலேஸ். ஆனால் நாங்கள் அது வந்து பெரிய காரணமாக சொல்லல. அது என்ன அவங்களுக்கு அது பெரிய காசு, எல்லாருக்குமே காசு பெரிய, எங்களுக்குமே பெரிய காசு. ஆனால் அவங்க திருப்தி வர மட்டும் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்த ஆல்ட்ரேஷன் கட்டாயம் செஞ்சுன்னு போகணும். ஹோப்ஃபுல்லி இது எங்களுடைய 158 ஸ்கொயர் ஃபீட்டுக்குரிய வீட்டுக்குரிய விஷயங்கள். அதில் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் எல்லாம் இருக்குதா? எனக்கு டவுட் இருக்கிறது முதல் நிறைய பேருக்கு வந்து இந்த காணொலி பார்த்துட்டு ஒரு இதோட அனுபவம் வந்திருக்கும். இந்த உங்களோட விஷயம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதில் வந்து நிறைய அனுபவங்கள் வந்திருக்கும். ஒரு வீடு கட்ட முன்னம் வந்து என்னென்ன மாதிரி வீடு கட்டணும், என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லி ஒரு அனுபவம் வந்திருக்கு. பட் கிச்சன் லெவல்லாம் சில் வைக்க நாங்கள் அப்படி 3 அடிக்கு மேலே வைப்போம். சில் லெவல் மற்ற மாதிரி வைக்க மாட்டோம் நாங்கள். இல்லை ஓகே. என்ன சொன்னால் நிறைய விஷயங்கள் அண்ணா காய்ச்சிருந்தார். என்ன சொன்னால் இந்த வீடு கட்ட முதல் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன சொன்னால், அதுக்காகத்தான் நான் இந்த ஒன்கோயிங் இப்போ இந்த ப்ரொஜெக்ட் வந்து போய்கொண்டிருக்கே வந்து உங்களை காண்பிக்கணும். இந்த வீடு வந்து கட்டி முடிச்சா அப்புறம் காண்பிக்கிறத விட கட்டி கொண்டிருக்கே இந்த விஷயங்களை சொல்லணுன்றதை காண்டியிருந்தோம். வீடு கட்டணும்னு சொல்லி இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட ஒரு எண்ணம் வந்து இப்படி வீடு கட்டணும்ன்ற இருக்கேக்கில் அவங்களுக்கு விளங்குமா ரைட் இந்த விஷயங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தார். உண்மையிலே இது இந்த காணொலி பிரயோசனமான காணொலியாக இருக்கும் நிறைய பேருக்கு வீடு கட்டணும்னு சொல்லி இன்னும் ஐடியாவோடு இருக்கிறவங்களுக்கு.
வேற என்னென்ன விஷயங்கள் இப்போ இந்த வீடு வந்து நீங்க கட்டி முடிக்கிறதுக்குன்னு சொன்னா எவ்வளவு காலம் பிடிக்கும் உங்களை? டிப்பிக்கலான இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வீடுனா வடிவா 6 மந்த்துக்கு வடி ஃபுல் ஃபினிஷிங் வடிவா கொடுக்கலாம். டிபெண்ட்ஸ். அப்போ அதுக்கு வந்து இப்போ திடீர்னு இந்த முறையெல்லாம் கடகடன்னு மழை வந்து குழப்பி கொண்டு போறாரு. காலநிலைகளை தவிர்த்து ப்ராப்பரான முறையில் வந்து கிளைண்ட்ஸ் இந்த ஃபண்டிங் சரியாக வந்துருக்கும். சில வந்து கொஞ்சம் நிப்பாட்டி எடுத்துட்டு இருப்பா. இது வந்து அப்படி தான் போகுது. ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு இப்போ நிப்பாட்டி வச்சுக்கிறோம், அடுத்த ஒரு ஃபண்ட் வந்து மிச்ச வேலை தொடங்கும். ஸோ டிபெண்ட்ஸ். அப்போ எங்களை நார்மலாக எல்லாம் ஃப்ளோ கரெக்டாக இருந்தால் வடிவை வந்து 4 to 6 months வந்து வடிவை பிளான் பண்ணி முடிக்கலாம். வடிவம் டிபெண்ட்ஸ். இப்போ எங்களோட மனித வளங்களை பொறுத்தும் இருக்கு. இப்போ கார்பெண்டர்ஸ் சரியாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருப்பா டீம் தான். பட் எல்லாமே சரியாக வாங்கியாவது 4 to 6 months வடிவாக கட்டலாம். அதுக்கு முன்னே கூட கட்டலாம். மேபி நான் அதில் இன்னும் பெரிய எக்ஸ்பர்ட்டும் சொல்ல முடியாது. ஐ எம் ஆர்கிடெக்ட். பட் ஸ்டில் நான் ஒர்க் பண்ண சைட்ஸை வச்சு நான் சொல்கிறேன். நான் டிபெண்ட்ஸ். மனித வளத்தை கூட வச்சு யூஸ் பண்ணோம்னா கடனை முடிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ளோ ஆஃப் த கேஷ். வேலை பொறுத்து இருக்கு எங்களுக்கு அதில் விஷயங்கள். உண்மையில் வந்து நிரம்ப விஷயம் நிரம்ப பேர் பகிரணும்னா நிரம்ப காத்திருந்தேன். இப்போ எங்களோட ஃபவுண்டர்ஸ் பில்டர்ஸ் வீடு மூலமாக ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஒஃபிஷியலாக வந்து நான் ஒரு ரிவ்யூ மாதிரி சேர்ந்துக்கிறேன். நான் உண்மையாக நண்பன் பேர் இப்போ சொல்ல முடியாது. ரைட். ஸோ அதால் வந்து அவனுக்கும் நன்றிகள். இந்த ஃபவுண்டர்ஸ் பில்டர் சொல்லிக்க வந்து அது வந்து அவனை பரம்பரை. அவங்க பரம்பரை வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்து வராக்கள். அவனுடைய என் ஃப்ரெண்டுடைய தாத்தா அந்த பேரில் வந்த இதை தான் ஃபவுண்டர்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டைலிஷாக அப்படி இப்படி வைக்காம இந்த கலாச்சாரத்துக்கும் தங்களோட குடும்ப இதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சது தான் என் ஃப்ரெண்ட். ஸோ அவனுக்கு நன்றிகள். ஸோ அவனுக்கு கிட்டத்தட்ட இந்த பாலிய சின்ன வயசுலேருந்து எல்லாம் தெரியுமா. ரைட். ஸோ அந்த சமயம் உண்மையில வந்து நான் இந்த சந்தர்ப்பத்தை ஃபர்ஸ்ட் என் நண்பனுக்கு நன்றி சொல்றேன். அதுக்கு எல்லாத்துக்கும் கூட வந்து இந்த குடும்ப நண்பன் சொல்ல விஷயம் நானும் சேர்ந்து சொல்றேன். குடும்பத்தின் உறுப்பினர்கள் ஒரு அப்பா பாட்டி இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா கட்டி முடியல. ஆனா பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிளீனா இருக்கு. கூட்டியெல்லாம் நீட்டா வச்சுக்கிறாங்க. அவ்வளவு விருப்பம்னா நான் எப்போ சைட் இன்ஸ்பெக்ஷன் வரைக்கும் வந்து உண்மையா சைட் மெயின்டெனன்ஸ் செய்ய வேண்டிய சைட்டை கிளீன் பண்ண வேண்டிய பில்டர்ஸ் சைட்ல கிளீன் பண்ணி கூட்டணும். ஆனா அவங்க எங்களை சந்தர்ப்பத்தை தந்ததே இல்லை. அவங்களே ஃபுல்லாக கிட்டே க்ளீனாக வச்சுக்கிட்டு பாருங்க. உண்மையாக அது வந்து என்ன சொன்னால் அந்த ஆசை. அந்த என்ன ஆசை என்ன கனவுன்னு சொல்லுவாங்க தானே. உண்மையாக கேட்டுன்னு இருப்பாங்க பக்கத்தில் எங்கே நிற்கிறாங்க தெரியல. இருக்கிறாங்க. ஸோ அவ்வளவு ஆசையாக ரசிக்கிறாங்க அந்த விஷயங்கள். இப்போ நான் இந்த ஊஞ்சா கட்டி ஆடி ஒன்று பாருங்க இவ்வளோ க்ளீனாக இருக்கேன் பாருங்க. அப்போ அந்த ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க உண்மையாக நான் டிசைன் பண்ண வீடுகள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு லெவலில் ஒன்று வேறு கட்டி ஒரு லெவலில் ஃபினிஷிங் வேறு உண்மையான கண்கள் இருந்து கண்ணீர் வரும். இப்போட எமோஷனலாக தான் இருக்கு எனக்கு. என்னடா நாங்கள் படித்த கல்வி வந்து ஒரு குடும்பத்துக்கு எதிர வழியில் வந்து ஒரு சேவை தானே மாதிரி நாங்கள் அதை காசு பண்ணி செய்தாலும் அது சேவை. இந்த சேவை வந்து ஃபுல்ஃபில் ஆகி அவங்க சந்தோஷப்படுறன்னு சொல்லியிருக்க அந்த அனுபவங்கள் உணர்வுகள் வந்து நீ சாதிச்சுட்டேடான்ற ஒரு விஷயத்த கட்டாயம் சொல்லுவார். கட்டாயமாக என்ன மாதிரி இந்த ஃபீல் இருக்கிற அத்தனை பில்டர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ஒவ்வொரு பில்டிங்ஸ் எல்லாருக்குமே வந்து கட்டாயமாக நான் உணர்வுகள் போய் சேரும் வந்து நான் நம்புறேன். நான் அதை விட இப்போ இந்த சந்தர்ப்பங்கள் ஃப்ரீயாக இப்போ மந்தனங்களுக்கு தேர்ச்சி ஊற்றி தரதோ அல்லது தேர்ச்சி கத்தனை கழிச்சதோ மகனே வாடா வாட சொல்கிறதோ தடை போட்டு கொஞ்சி விடுறதோ எல்லாம் வந்து வீட்டுக்காரன் ரொம்ப இருக்குது. ரைட். அந்த உணர்வுகளை நான் எப்பயும் மதிக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி வேலைப்பாடுகளை தேவையோ கட்டாயம் ப்ராஃபிட் பெறதோ ரெண்டாக கன்சர்ன் அதை கட்டாயம் வந்து இந்த வீடு மிக சிறப்பாக அமையணும். இது வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி லக்ஸரி ஹவுஸ் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மெயின் காரணம் வந்து எவ்வளவு வடிவமைப்பு கட்டுமான சம்பந்த விஷயங்கள் நம்ம பேருக்கிட்ட போய் சேர்ந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் சில பிள்ளையாக கூட இருக்கலாம். அப்படி அந்த பிள்ளைகள் இருந்தால் என்ன மன்னிச்சு கொடுக்கணும். என்னுடைய அனுபவம் தொடர்ந்து கடைசி முடியும் மட்டும் நான் படிச்சு கொண்டாந்து இருக்கணும். பட் வடிவமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை 100% ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், நான் நம்புறேன். அதோட இந்த சமயத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நண்பனுக்கு நன்றிகள், ஃபவுண்டர்ஸ் பில்டர்ஸுக்கு நன்றிகள், இந்த வீட்டு அம்மா அப்பா குடும்பத்துக்கு நன்றிகள், அக்காக்கெல்லாம் நன்றிகள். அதுக்கு தாண்டி வந்து இந்த அப்பா அம்மா நான் படங்குற இந்த இறைவன் சுவாமி சத்யசாய் பாபாவுக்கு நன்றிகள். அது எல்லாத்தையும் தாண்டி என்ன ஆளாக்கின என்னுடைய குருமார்கள், இந்த கேரளா இந்த ப்ரொஃபஸர் இருக்கலாம், இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கலாம். இன்றைக்கு இந்த பில்டிங் ஃபைலான இவ்வளோ விஷயம் கதைக்கிறேன்னா நான் தனியாக ஒன்று நானாக செல்ஃபாக படிக்கிற விஷயம். அதை விட நான் இத்தனைக்கு வேலை செய்ய அத்தனை பில்டர்ஸோ இன்ஜினியர்ஸோ கான்ட்ராக்டர்ஸ் அவங்களே படித்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு இன்னும் ஒரு ஞானத்தை தந்திருக்கு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நான் எல்லாருக்குமே நான் பேரை சொல்லி லைனில் போய் கொண்டிருப்பார். அனைவருக்கும் நன்றிகள். எனது தந்தைக்கும் எனது நன்றிகளை நான் கட்டாயங்க தெரிவிக்கொள்ளும் சொல்கிறேன். அகைன் நீங்கள் பார்க்கின்ற வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றிகள். நிறைய விஷயங்கள் காய்ச்சிருந்தார். நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கு இந்த வீடு கட்டுமான பணியில் வந்து என்னென்ன விஷயம் பார்க்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து காய்ச்சிருந்தார். உண்மையில் வந்து நண்பண்ட பவுண்ட்ராஸ் பில்டர்ஸ் வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த காணொலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கட்டுமான பணிகள் இடையில நிற்கிற தரவேலை வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த வீடு முடித்த உடனே வந்து என்ன மாதிரி ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு காணொலி தருவோம். அதே மாதிரி இந்த வீடு கட்டுமான பணியில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். டெக்னிக்கல் சைட்டை அவர்கிட்ட டிசைனிங் ஆர்கிடெக்சர் டிசைனிங் சைட் வந்து 100% வந்து வடிவாக விளங்கப்படுத்தியிருக்கார். எனக்கும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு.
உண்மையில நன்றிகள். நீங்கள இந்தியாவில் படித்தபடியாக உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருந்தது. இப்போ இந்தியாவில் படிச்சன்ற விஷயத்தாண்டி வந்து எங்களோட நரம்பு விஷயம் நீங்கள் ஒரு தொழில் செய்ய வந்து அப்துல் கலாம் நான் நரம்பு மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாம் நான் படிப்பேன். நீங்கள் ஒரு தொழிலை செய்தீங்கன்னா அதில் பெஸ்ட்டாக வர பாருங்க. இப்போ கம்பெட்டிட்டர்ஸ்ன்னு பார்க்குறோம், அவன் செய்கிறேன் நம்ம செய்யணும் கூட நீங்கள் செய்கிற வேலை சரியா இருக்கு, 100க்கு 200% அதுக்கு எஃபர்ட்டை கொடுங்க. அதுக்கு ஒரு விஷயம் தானாக வந்து ஸோ அந்த விஷயம் வந்து இது வந்து நாங்கள் இப்போ நானாக ஒரு மோட்டார் சைக்கிள் ரேஸ் போய் வின் பண்ண போனால் டிஃப்ரெண்ட். ஆனால் நீங்கள் விளையாடுற விஷயங்கள் இல்லை, நீங்கள் விளையாடுன்னு சொல்லக்கூடாது. ஐ மீன் நீங்கள் ஈடுபடுற விஷயங்கள் வந்து இன்னொரு நபர் சம்மந்தப்பட்டது, அந்த நபருக்குடைய குடும்பங்கள் சம்மந்தப்பட்டது, அந்த குடும்பத்தோட ஜெனரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ நீங்கள் சும்மா லேசான விஷயம் எடுக்கல. அது கட்டாயம் வந்து வடிவமைப்புன்னு சொல்லி 100% கொடுக்கலாம் நாங்கள். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 100% அட்டைன் பண்ணுறது சில கஷ்டமான விஷயம். அப்போ நான் அட்லீஸ்ட் 99-98% அட்டைன் பண்ணியிருக்கணும். இப்போ வடிவமைப்பு சம்மந்த விஷயம் 100% கொடுத்தா தான் அது சரியாக வர எங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ஒத்துழைப்பும் எங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருக்கணும். பட் இது இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பாக வந்து இவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். கட்டுமானம் வந்து நீ கட்டுறது, அதை கனவீலங்கள் வந்து கட்டணும்னு சொன்ன பல பேருக்கு ஐடியா ஒன்று இருக்கும். நீங்கள் உண்மையில அண்ணா சொன்ன விஷயத்துல இருந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாழ்ப்பாணத்தில் சும்மா அந்த என்ன சொல்கிறேன் வேலை என்று சொல்லி எடுத்து கட்டி கொடுக்குறத விட அந்த ஒரு அவங்களோட உணர்வோட சேர்ந்து இந்த ஒரு உணர்வோட கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது அந்த விஷயம் எனக்கும் டச் ஆகிட்டு உண்மையில. ஏன்னா அந்த விஷயம் நான் இப்போ சொல்கிற விஷயம் இப்போ அந்த ஒரு உள்ளத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தைக்கு ஒரு பர்த்டே நடக்குது, ஒரு கூப்பிடு நடக்குது, கல்யாணம் நடக்குது, அந்த கடைசி அந்த பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை பிறக்குது, பிறந்து வீடு. அந்த இது எல்லாமே உணர்வுகள் சம்மந்த விஷயம் தான். ஒவ்வொரு சுவரும் அதை இன்னொரு விஷயம் சொல்லுவோம் வந்து நீங்கள் ஜோசிய கூட வந்து நான் சொல்ல இன்ஃபால்ஸ். ஆனால் நீங்கள் ஒரு கிளைண்ட் ஒரு வீடு கட்டுறேன்னு சொல்லி நாங்கள் கம்பெனி வேறு கீழே வந்து அத்தனை மேசன் காப்பின்னு இருப்பாங்க. அவங்க மன நோகாம வேலை செய்யணும். ஏன்னா அவங்க அழுது திட்டி வைக்கிற ஒரு கல்லும் கட்டினாங்கன்னா நாங்கள் சொல்ல மைக்ரோவேவ்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று அதெல்லாம் வந்து பதிஞ்சு போயிருப்பேன். ரைட், அது அந்த வெளிப்பாடு வந்து எங்கே இடிக்குமாண்டா இப்படி இருக்கிற பரப்ப நாங்கள் கட்டைக்கு வந்து அதுக்கு ரெண்டு விஷயம். கிளைண்ட்ஸும் வந்து சந்தோஷமாக அந்த காசை கொடுக்கணும், சில புரிந்துணர்வு இருக்கணும். வேலை செய்கிறவங்களுக்கு வந்து காசுக்கு ரெண்டு வேலை செய்யாமல் தங்களோட வேலையை நேசித்து அந்த பணியை செய்யணும். இப்போ நான் உண்மையாக நாங்கள் சைடில் செய்ய வந்து நாங்கள் வேலையாக்கணும்னு சொல்கிறேன். இல்லை, தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்பர்ட். சும்மா எல்லா இடையும் சிம்மந்த கல் பூச்சி வச்சு கட்டிக்கொண்டு போக முடியாது. என்ன ப்ராப்பரான வேலை அவங்க அந்த சரியான சூழ்நிலை இருக்காது. உணர்வுகள்ன்ற ஒரு பொங்கு முடமாக வரையக்க எப்பயுமே வந்து மனசாட்சி ஃபீலிங்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் மிச்ச காசோ சாப்பாடு. ரைட், அந்த கட்டங்களில் வந்து உண்மையாக நான் இணைஞ்ச நரம்ப பேரை நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இந்த பவுண்ட்ராஸ் பில்டர்ஸில் எனக்கு இன்னும் நல்ல சந்தோஷம். வேண்டாம் வேலை செய்கிற அத்தனை பேரும் அவ்வளவு அர்ப்பணம் கூட செஞ்சுருப்பாங்க. வேலையை பார்த்தா சரி இவங்களுக்கு. ஸோ இன்னும் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் இன்னும் ஒரு அழகான விஷயமா வரும்போது நான் உண்மையாக நம்புறேன். நான் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ண அப்புறம் நாங்கள் காட்டுறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்படி இந்த கனவீலங்கள் கட்டணும், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வீடுகள் வந்து அமைச்சு கொள்ளணும்னு சொன்ன ஆசை இருந்தீங்கன்னு சொன்னால், கனவுகளோட இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். பவுண்ட்ராஸ் பில்டர்ஸ் வந்து அவங்கள நம்பரை நான் டிஸ்பிளே தரேன், டிஸ்கிரிப்ஷன் தரேன். கண்டிப்பாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி உங்களுக்கு அண்ணா சொன்ன மாதிரி அவர் தான் டிசைன் பண்ணி நல்ல ஒரு கனவியெல்லாம் அமைச்சு தருவார். இல்லை, அது நான் டிசைன் பண்ணால் அந்த ஒப்போசிட்டிஸ் தார வந்து வாங்க தான். ரைட், இப்போ எல்லாரும் வந்து இன்னொரு விஷயம் சொல்லும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆர்கிடெக்ட் என்னன்னு தெரியாது. ஒரு ஆர்கிடெக்ட் பர்ஃபார்ம் நிறைய பேர் நார்மலாகவே அனுபவத்தில் கட்டுவாங்க. ஆனால் ஆர்கிடெக்ட்னு சொல்லிக்க வந்து அதுக்கு நான் கட்டாயம் சொல்லுவாங்க இது வந்து ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்டு ஃபீல் அனைவருக்குமான ஒரு விஷயம். இந்த நிறைய பேர் வந்து இலங்கையில் பொறுத்த மட்டும் அந்த ஆர்கிடெக்ட் கொழும்புல இருப்பாங்க. ஜெஃப்னால இன்னும் அது பெரிய ஒரு இதாக வரையில டிபிக்கல் நார்மல் ஆர்கிடெக்சர் டிசைனர் எல்லாம் போடுவாங்க. பட் அது ப்ராப்பரான ஸ்டடீஸ் வந்து டிஃபர்ஸ். எங்களுக்கு இந்த படிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 5 hours. இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நான் ஐ ஹேட் டு டெல் திஸ் அண்ட் ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ். ஏபிசி எழுத கூட நான் 6 முறை ரீடு செஞ்சேன். எங்களோட ஃபர்ஸ்ட் 3 years வந்து 2 to 3 hours நித்திர கொள்வோம். ஏன்னா ஒரு ஏயில் இப்போ நாங்கள் ஒரு லைன் டிராஃப்ட்மென்ஷிப் படிச்சாலும் தெரியும் கட்டாயமா லைன் பண்ணி பட்டு ஷீட்டில் விடுவோம். நாங்கள் அப்போ 1-3 நாளுக்கு ஒரு லைன் இருக்கும். ஏபிசி ஸ்மால் லெட்டர்ஸ் இருப்பார், கேபிட்டல் லெட்டர்ஸ் இருப்பார். அதில் சரியாக பர்ஃபெக்டாக லைனில் டச் ஆகணும். இல்லாட்டி எங்கள் ப்ரொஃபஸர் ரீடு வந்துடுவாங்க. அப்போ அதில் வந்து எங்களோட பேட்ச் நான் சொன்னேன் யூனிவர்சிட்டி வந்து இந்தியா டாப் 2nd ஹேண்ட் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் போய் என்ஐடி கலிக்கட். ஸோ அவங்கள அந்த டாப் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களே டாப் ஆகல. அந்த படித்தாங்களே 6 தினம் ரீடு செய்யறேன்னு யோசிப்பாங்க. ஒரு ஷீட் எழுதுனா நினைக்கிற மாதிரி பண்ணவங்க எழுத இல்லாது. அந்த ஷீட்டை ஏபிசிடி ப்ராப்பர் ரெடி பண்ணி லேபிள் பண்ணி பென்சில் இருக்கிறது மினிமம் 6 to 7 hours பிடிக்கும் ஒரு ஷீட் செய்யறதுக்கு. அப்போ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த படிப்பு வருது. அதுமாதிரி 3 years வந்து நாங்கள் சரியான கஷ்டம் எல்லாம் ஃபுல் ஹேண்ட் ஒர்க். அப்போ நாங்கள் எங்களை பேசிக் ஸ்டில்ல வரைக்கும் வந்து இந்த ஹேண்ட் ஆஃப் படிப்போம் ஃபுல்லாக ஷீட்ஸ் படித்து அப்புறம் வீடு டிசைன், சின்ன கராஜ் டிசைன், அப்புறம் வீடு டிசைன், 2 மாடி வீடு டிசைன், ஷாப்பிங் மால் டிசைன், கேஃபே டிசைன்ஸ், டில் ஹாஸ்பிட்டல் டிசைன்ஸ், அப்புறம் ரிசர்ச் வேறு அது இன்னும் பெரிய அடுக்குமாரிகள் டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு ஸ்டடீஸ் லெவலாக இருப்பார். அப்போ டாப் டு பாட்டம் வருவாங்க.
இப்போ எனக்கு இந்த நாலேஜ் வேறு காரணம் வந்து தனி டிசைனை மட்டும் நாங்கள் படிக்க மாட்டோம். இன்ஜினியர்ஸை தாண்டி வந்து எங்களுக்கு ப்ளம்பிங் தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சிருக்கணும், இடிசி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதெல்லாம் 6 month கோர்ஸாக பரவாயில்ல இருப்பார். டிசைன் வந்து மெயின் ப்ராஜெக்ட் டிசைனாக இருப்பார் எங்களுக்கு, இன்க்ளூடிங் சாட்டர்டே சண்டேஸ் வி வில் ஸ்டடிங் இட், ரைட்? அது ஹை லெவல் ப்ரெஷரான ஒரு ஸ்டடிஸ். ஆனால் நீங்கள் 3 years மட்டும் ட்ரபிளாக இருந்து எல்லாருமே கட்டாயம் சொல்லுவாங்க, அது ஒன்றுப்பாங்க போய் கண்ணெல்லாம் வீங்கி போயிருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் 5 years 6 years எங்களுக்கு ப்ரொஃபஸர்லாம் நீங்கள் கஷ்டப்பட நிற்காங்க. ஆனால் நீங்கள் செய்கிற இந்த ஆர்கிடெக்சர் வந்து எல்லாரையும் டீப் பண்ணி செய்ய முடியும், கஷ்டமான விஷயம். அதுக்கு ஒரு டெடிகேஷன் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட மொரட்டோவில் கூட இங்கே மொரட்டோ யூனிவர்சிட்டி இருக்குது தானே, ரைட்? அப்போ அதில் வந்து மார்க்ஸ் வைஸ் ஆர்கிடெக்சர் எடுக்க மாட்டாங்க, ஆப்டிடியூட் எக்ஸாம் வச்சு அதை இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க சஸ்டெயின் பண்ணலாம். அங்கே போயிட்டு நீங்கள் சஸ்டெயின் பண்ணாடி வெளியில் வந்துட வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு டெடிகேஷன் 100% வேணும், எல்லாரையுமே செய்ய முடியாது, ரைட்? ஸோ அதால் வந்து இது வந்து கலையாக எல்லாரும் பார்க்கணும். தனியாக ஏர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூனா அதை நிரம்ப விஷயம் வந்து ஆர்கிடெக்ட்னு சொல்லிக்க அவருக்குரிய சரியான விஷயங்களை கிளைண்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாங்கள் 2-3 விஷயம் இப்போ நாங்கள் நிரம்ப சைட் இன்ஸ்பெக்ஷனில் வந்து போவோம். நாங்கள் இங்கிலீஷ் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் தான் நிற்போம் சைடில், சில வேலை அப்படி நிற்க மாட்டோம். 5 நிமிஷம் நின்றாங்கன்னா 5 நிமிஷத்துல வந்து நம்ம விஷயத்தை காட்டிட்டு போயிடுவோம், கைட் பண்ணுவோம். இல்லாட்டிக்கு எந்த ஃபீல் பட்ட இன்ஜினியருக்கான வேறு இருக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு வேர்த்தான வேல்யூ ஒன்று இருப்பார். அப்போ என்ன ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து பார்த்து போது காசு தெரியல அது ரெண்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதோ உண்மையை மறுபடி இந்த டிசைனர் சைடில் ஹூவர் கேன் பி வந்து அந்த ஆர்கிடெக்ட்ஸ் என்ன டிசைனர்ஸ் என்ன அந்த ஒரு விளக்கம் வந்து எங்கள் மக்களுக்கு கிட்ட போய் சேரணும். என்னால் இது மாதிரி அவமான என்ன நரம்புப்பட்ட அழுதுக்கிறேன் போய்ட்டு போய் இவ்வளோ படிச்சு போட்டு இவ்வளோ கவனம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அழுது காசு சொந்தம் ரொம்ப பேர் இப்போ சம்மனை சொன்னால் தர மாட்டாங்க அந்த காசு. பட் நாங்கள் என்ன பொறுத்த மட்டும் இஸ் அ பேஷன், என்னை பொறுத்த இஸ் அ பேஷன் டிசைன் மை செல்ஃப் தான் என்னுடைய பர்சனல் விஷயங்கள். ஸோ அந்த டிசைன் சம்மந்தப்பட்ட விஷயம் எவ்வளோத்துக்கு ரெனோவேட்டடாக இருக்கிறீங்களோ, எவ்வளோக்கு அப்டேட்டடாக இருக்கிறீங்களோ, உங்களுக்கு வேறு கிளைண்ட்ஸ் வந்து அவ்வளோ சந்தோஷமாக போவாங்க. அது டிசைனாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், கட்டாயமாக வந்து 100% யாராக இந்த வீடியோ எந்த பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கட்டும், கட்டாயம் உங்களோட 100% குடும்பம் நீங்கள் காட்டுற ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கல்லும் வந்து உங்களோட பேரில் வந்து இந்த குடும்பத்துக்கு தலைமை நிலைக்க போகுது. அதை பேஸ் பண்ணி கட்டாயம் டிசைன் பண்ணி இந்த வீடியோ நம்ம பேர் ரீச் ஆனவங்க நானும் விரும்பிக் கொள்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்களும் எல்லாம் காய்ச்சி கொண்டார். கனவிலாம் கட்டணும்னு சொல்லி நீங்கள் பல பேர் இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபவுண்ட்ராஸ் பில்டர்ஸ் இந்த நம்பர் தரேன், கண்டிப்பாக அவங்கள கண்டெக்ட் பண்ணி அமைச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரியமான காணொலி அமைய நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பை பை. இந்த காணொலி நல்ல ஆதரவு கூட சொல்லியும் தாங்க. தேங்க்யூ.